எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கே சேனல். நம்ம மாஜித் ஹுசைன் புக்கை பேஸாக வச்சு ஜியோகிரஃபியில் எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கான டாபிக் வந்து சாயில் மண்கிற டாபிக் தான். இது ரொம்பவே பெரிய டாப்பிக்காக கேட்டால் கிடையாது, மீடியமான டாபிக் தான், ரொம்பவே முக்கியமான டாபிக் கூட. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக புரியும், ஈஸியாக புரியக்கூடிய டாபிக் தான். வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். சாயில் மண்ணோட டெஃபினிஷன், சாயிலோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கும்போது, சாயில்னா என்ன? ஒரு அப்பர் மோஸ்ட் லேயர், லேண்ட் சர்ஃபேஸில் அப்பர் மோஸ்ட் லேயரில் இருக்கிறது தான் சாயில். அதில் வந்து சாலிட், லிக்விட், கேஸஸ், அதாவது திண்மம், திரவம், வாயுகள், இது மூணையும் கொண்டு அமைஞ்சிருக்கிறது தான் அந்த சாயில்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது எதோ கொண்டு கம்போஸ் ஆகிருக்கு. கம்போஸ்னா எதெல்லாம் கொண்ட கலவைகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ், லிவிங் ஆர்கானிசம், ஏர், வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கலவைகளாகவும் தான் இருக்குது. மினரல்ஸ்னால் நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா, இந்த பேரண்ட், அதாவது மினரல்ஸ் வந்து எது அடிப்படையில் வருதுன்னா, அது பேரண்ட் மெட்டீரியல், பேரண்ட் ராக் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பேரண்ட் ராக்காக இருந்திருக்கும், அதுல இருந்து அந்த மண் வந்திருக்கும். அந்த பேரண்ட் ராக்கை பொறுத்து தான் அந்த மினரல்ஸுங்கிறது அமையும். ஓகே, மினரல்ஸுங்கிறது அந்த பேரண்ட் ராக்கை பொறுத்து தான் அமையும். அதில் என்ன கெமிக்கல் இது இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் கலர், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறது. மினரல்ஸுங்கிறது அந்த கெமிக்கல் ரிலேட்டடாக சொல்லக்கூடியது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ். அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸுங்கிறது அதாவது டீகம்போஸ்டு அண்ட் டீகேடு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, அழுகிய மற்றும் மக்கிய தாவரங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஹியூமஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஹியூமஸ்ங்கிறது தான் அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஓகே, அதே மாதிரி சாயில், வாட்டரு, ஏரு அண்ட் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம் இன்செக்ட்ஸ், பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பூச்சிகள், பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள்லாம் உள்ள இருக்கும், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது. இதெல்லாம் சேர்ந்து கம்போஸ் ஆகியிருக்கிறது அந்த சாயில்ங்கிறோம். அதே மாதிரி சாயிலை பற்றி படிக்கக்கூடியதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெடாலஜிம்பாங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயிலை பற்றி படிக்கக்கூடியதுக்கு பெடாலஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெடோஜெனிஸ், இப்போ வந்து பெடோஜெனசிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, பெடோஜெனசிஸ்னா சாயில் ஃபார்மேஷன். ஓகே, சாயில் ஃபார்மேஷன் பற்றி படிக்கக்கூடியது. அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், சாயில் ஃபார்மேஷன், சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, சாயில் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு 5 காரணங்கள் இருக்குது சாயில் உருவாக காரணம். என்னென்னா பேரண்ட் ராக்கை பொறுத்து சாயில் ஃபார்ம் ஆகுது. பேரண்ட் ராக்கை பொறுத்து சாயில் என்ன ஃபார்ம் ஆகுது, அதோட கலராக இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும். ஓகே, ஸ்ட்ரக்சரு, கலரு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து பேரண்ட் ராக்கை பொறுத்து தான் அது வந்து அமையுது சாயிலில். அப்புறம் வந்து கிளைமேட்டை பொறுத்து, கிளைமேட் இருக்கட்டும், கிளைமேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெம்பரேச்சரு, அதோட ரெயின்ஃபால் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணும் சாயில். ஸோ அதில் வந்து ஹியூமஸ், இதெல்லாம் வந்து கிளைமேட்டு வந்து பொறுத்து தான் அமையுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்டிடியூட், அதாவது ஹைட்டை பொறுத்து, ஹைட்டு அதெல்லாம் எதை டிட்டர்மைன் பண்ணால் அக்யூமுலேஷன், அதாவது அந்த சாயிலை வந்து எவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்குது, எவ்வளோ வந்து அது வந்து எடுத்து வச்சுக்குது அப்படின்ட்டு. ஓகே, அதெல்லாம் வந்து ஆல்டிடியூடை பொறுத்து அமையுது அப்படிங்காங்க. ஓகே, எவ்வளோ சேர்த்து வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி அக்யூமுலேட்னா. அண்ட் டைம் வந்து அதோட திக்னஸ், சாயில் வந்து எவ்வளோ திடமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டைமை பொறுத்து அமையுது அப்படிங்கிற. பேஜ் பாருங்கள், உங்களுக்கு புரியும், கொடுத்துருப்பாங்க. ஓகே, டைம் வந்து சாயில் வந்து எவ்வளோ திடமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியது வந்து நம்ம எதை சொல்லுவோம்னா டைமை பொறுத்து தான் இந்த திடமாக இருக்கிற சாயில், திடமாக இருக்கிறத பொறுத்து தான், டைமை பொறுத்து தான் சாயில் திடமாக இருக்கிறது அமையுது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நமக்கு வந்து இந்த ஃப்ளோரா, ஃபவுனா, மைக்ரோ ஆர்கானிசம், இதெல்லாம் வந்து ஹியூமஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும். ஓகே, ரேட் ஆஃப் ஹியூமஸ் ஃபார்மேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த ஃப்ளோரா, ஃபவுனா, மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் சாயில் ஃபார்மேஷனுங்கிறது அமையுது. அதே மாதிரி மெக்கானிசம் ஆஃப் சாயில் டெவலப்மெண்ட், பாறை சிதைவுகள்னு பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றம், சரிவு மற்றும் காலநிலை காரணிகள் இதெல்லாம் அமையுது. வேதியியல், கெமிக்கல் பாரோயிங், மெக்கானிசம் சாயில் டெவலப்மெண்ட்டில் கெமிக்கல் காரணிகள் என்னெல்லாம் அமையுது ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி நமக்கு வந்து மண்ணின் வேதியியல் கூறுகள் நேரடியாக அடியில் உள்ள பாறையிலிருந்து பெறப்படுகிறதுங்கிறாங்க. இது வந்து மண்ணில் வந்து வேதியியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் வந்து எதில் இருக்குன்னா அடியில் இருக்கிற அந்த பேரண்ட் ராக்ல இருந்து வந்து பெறப்படுதுங்க. எப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, கிராவிட்டி வந்து நமக்கு மேலே இருந்து கீழே தான் கிராவிட்டி, ஆனால் கீழே இருக்கிறது வந்து எப்படி மேலே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் உண்டு. அந்த மெத்தடை வந்து பேஸ் பண்ணி தான் இது வருது. ஓகே, கேபிலரி ஆக்ஷன்னா கீழே இருக்கிறது மேலே வரும். இந்த நம்ம இங்க் பென் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேபிலரி ஆக்ஷனுங்கிறது அந்த ஃபிசிக்ஸ் மூலமாக தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, அந்த ஃபிசிக்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் கேபிலரி ஆக்ஷன் மூலமாக அந்த கீழே இருக்க அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மேலே வந்து இதாகுது. மாதிரி வெதரிங்கு அண்டு சாயில் பொசிஷன். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டட் சாயில், அதாவது இடம்பெயர்ந்த மண், அப்புறம் வந்து உள்நாட்டு மண் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால வந்து அது வந்து அதோட மெக்கானிசம் வந்து மண் வளர்ச்சியின் நுட்பங்கள் வந்து மாறுபடுது அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
அதில் வந்து முக்கியமாக இன்னொன்று என்னென்னு பார்க்கணும்னா ஏன்சியன் டைம்ஸில் அந்த காலத்தில் வந்து நம்ம சாயிலை வந்து 2 டைப்ஸாக வந்து பிடிச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வரா அண்டு உஸ்ரா. ஓகே ஊர்வரா அண்ட் உஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ஊர்வராங்கிறது ஃபெர்டைல், அதாவது வளமான மண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உஸ்ராங்கிறது ஸ்ட்ரெட்டைல், அதாவது மலண்ட தன்மை கொண்ட மண் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பேரண்ட் மெட்டீரியலை பற்றி இதான் வந்து ஒரு கண்ட்ரோலராக இருக்குது. பில்டிங் பிளாக்கே இதுதான் அப்படிங்கிறாங்க. பேரண்ட் ராக் தான், பேரண்ட் மெட்டீரியல் தான் கண்ட்ரோலர் ஆஃப் சாயில் அப்படிங்கிறோம். ஓகே, பில்டிங் பிளாக் வந்து இந்த சாயில் ஆஃப் பில்டிங் பிளாக்ங்கிறது பேரண்ட் ராக் தான், பேரண்ட் மெட்டீரியல் தான். பேரண்ட் ராக்ஸில் வந்து ஹார்ட் அண்ட் பேரண்ட் ராக் டைப்ஸ் வந்து என்னென்னு பார்க்கும்போது கிரானைடு, மார்பிள், ஸ்லேட்டு, அதே மாதிரி லெஸ் ரெசிஸ்டன்ட் பார்த்தா இக்னீசியஸ்லாம் வந்து இக்னீசியஸ் பேரண்ட் ராக்லாம் வந்து வல்கனிக் லாவானால, அதாவது வல்கனிக்கில் வந்து நமக்கு எரிமலையில் வந்து லாவா வந்து இதாக இருக்கும். எரிமலையில் வந்து அந்த குழம்புகள், நெருப்பு குழம்புகள், அது மூலமாக உருவாகிறது இக்னீசியஸ். அதெல்லாம் வந்து பேரண்ட் ராக்ஸில் தான் வரும். அப்புறம் மெட்டோமோர்பிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் லைம் ஸ்டோனு, லேண்ட் ஸ்டோனு, கிளே, ஸ்லிட்டு, ஓகே, இதெல்லாம் வந்து வரும். அதே மாதிரி கிளே, ஸ்லிட்டு, இந்த சாண்டுங்கிறது வந்து அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலில் வந்து 3 டைப்ஸ் உண்டு. 3 கிட்ட 4 இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாண்டுனா இப்படி, இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. சாண்டுனா என்னென்னா நமக்கு லிட்ரலி கொஞ்சம் சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ 3 டைப்பாக இருக்குது, சாண்டு, கிளே, ஸ்லிட் அப்படின்ட்டு. சாண்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைஸ் பெருசாக இருக்கும் போது அதோட ஏர் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். அதனால அது எப்போவுமே ட்ரையாக தான் காணப்படும். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன, கிளே அதுக்கு ஆப்போசிட்டு. இது வந்து ரொம்பவே வந்து மைன்யூட்டாக, பார்ட்டிகளோட சைஸ் வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கிறதுனால, சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே வந்து கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் இருக்கிறதுனால, ரொம்ப ஒட்டி போய் இருக்கிறதுனால, ஒன்று ஒட்டி போய் இருக்கிறதுனால அதோட ஏர் ஃப்ளோயிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால வந்து அது எப்போவுமே மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஓகே, அப்புறம் ஸ்லிட்டுங்கிறது 2மே கலந்துருக்கும், சாண்டும் கிளேயும் கலந்து இருக்கிறது தான் ஸ்லிட்டும்பாங்க. அப்புறம் இந்த 3மே கலந்து இருக்கிறதெல்லாம் லோமியம் அப்படிம்பாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஹியூமஸ்னால் நமக்கு தெரியும். ஹியூமஸ்னால் நம்ம பார்த்தோம் என்னது அப்படின்னா எல்லாமே, அதாவது நமக்கு வந்து லிட்டரலி அழுகிய மற்றும் மக்கிய தாவரங்கள் வந்து மண்ணுக்குள்ளே வந்து இருந்து இது பண்ணுறது தான், அதுதான் ஹியூமஸுங்க. அந்த ஆர்கானிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சாயில தான் வந்து நம்ம ஹியூமஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து டார்க்கர் கலர் இருக்கும். அதேமாதிரி ஸ்ட்ரக்சர்லெஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து பெருசாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, டார்க் ப்ரௌனாகவும் இருக்கும், பிளாக் ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டார்க்கர் கலர். ஓகே, ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டார்க்கர் கலர். என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காரணங்கள் பார்த்தீங்கன்னா டார்க்கர் கலராக இருக்கிறதுக்கு ரெஸ்பேஜ் பாருங்கள். அது வந்து டாப் சாயில் கலராக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதோட சப்சாயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கீழே இருக்கிற மண் அதோட பேரண்ட் ராக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு கீ ஏஜென்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அழுகிய மக்கிய தாவரங்கள் கொண்ட சாயில் ஹியூமஸ்ங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஃபெர்டிலிட்டி கொடுக்கக்கூடியது, ரொம்பவே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கும். வளமாக இருக்கும், மண் வந்து ரொம்பவே வளமாக இருக்கும். அதுமாரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹியூமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொண்டு இருக்கும். ஓகே, டிபெண்டிங் வந்து வெஜிடேஷனையும் கிளைமேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதேமாதிரி சாயில் ஸ்ட்ரக்சர் அதை நம்ம பார்த்தோம், சைஸை பொறுத்து மாறும். சாண்டி, ஸ்லிட்டு, கிளே அப்படின்ட்டு 3 வகையாக பார்த்தோம். ஓகே, அதுதான் பார்த்துருக்குங்க. சாண்டிங்கிறது பெரிய கொஞ்சம் 0.05 mm to 0.2 mm இருக்கும். ஸ்லிட்டுங்கிறது அதை விட கம்மியாக இருக்கும். கிளேங்கிறது அதை விட ஸ்லிட்டோட கம்மியாக இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தானா. அப்புறம் இது வந்து மில்லிமீட்டர்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சாயில் கொலாய்ட்ஸை வந்து எதில் மைக்ரான்ஸை வந்து கணக்கிடுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் பாருங்கள். சாயில் ஸ்ட்ரக்சர் அது வந்து அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பாண்ட்ஸை வச்சு இது பண்ணுறாங்க. அது வந்து ஸ்லிட்டு அது வந்து நம்ம பார்த்தது தான், ஸ்டாண்டு, ஸ்லிட்டு, கிளேன்னு சொல்லிட்டு வேரியேட் பண்ணுறாங்க பாண்ட்ஸை வச்சு, அதோட பாண்டிங்கை வச்சு. அதேமாதிரி சாயில் அசிடிட்டி, பிஹெச் வேல்யூன்னு பார்க்கும். அசிடிட்டி வந்து சில இடங்களில் வந்து மழைப்பொழிவு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே சாயிலோட அசிடிட்டி, அதாவது அதோட காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும்.
காரம். ஓகே, அசிடிட்டி, அதாவது அசிடிக் தன்மை வந்து அந்த மண்ணில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, பேஸ் அதாவது அல்கனைட்டியா அசிடிட்டி. அல்கலைனா நமக்கு பேஸ்ன்னு சொல்லிடுவோம். அது 7.2க்கு மேலே வந்துடும். அசிடிட்டினா 7 கீழே வரதுல அசிடிட்டி. 7.2ல இருக்கிறது வந்து நியூட்ரல்மோ. இப்போ இந்த கேரளா மாதிரி சைடில் வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமாக ஏற்படுறதுனால அங்கே வந்து பொதுவாகவே வந்து சாயிலோட இது பிஹெச் வேல்யூ எப்படி இருக்குன்னா அசிடிக்காக தான் இருக்கும். ஓகே, அமிலத்தன்மையாக தான் இருக்கும். காரத்தன்மை, சாரி நான் உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன், காரம்னு சொல்லிட்டேன். பேஸ்னா தான் காரம், அதாவது அல்கலைன்னா தான் காரம், அசிடிக்னா அமிலம். ஓகே, அமிலத்தன்மை தான் கேரளாவில் இருக்கிறதெல்லாம் வந்து அமிலத்தன்மை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது, மழையில் வந்து அதிகமாக அசிடிக் இருக்கிறதுனால அது வந்து எப்போவுமே அதனால நாங்கள் விளைச்சலை வந்து ஏற்படுத்தும் போது அதை பேஸாக வைக்கிறதுக்கு, அதை நியூட்ரலாக வைக்கிறதுக்கு, அந்த அசிடிக் தன்மையை வந்து நியூட்ரலாக வைக்க அந்த சாயிலில் வந்து சில இதெல்லாம் பயன்படுத்துவோம், உரங்கள் மாதிரி ஃபெர்டைல்லாம் பயன்படுத்தி தான் அதில் வந்து விளைச்சலை வந்து ஏற்படுத்த முடியுங்கிறாங்க. அதே மாதிரி அசிடிக் வந்து எது மூலமாக வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் அயன்ஸ், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஹெல்டு பை த சாயில் கொலாய்ட்ஸ், ஃபைன். ஓகே, சாயில் கொலாய்ட்ஸை வச்சு இது பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் அயன்ஸ் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அந்த அசிடிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி மண் அடுக்குகள். ஓகே, மண் அடுக்கு பார்க்கும்போது டிஸ்டிங் லேயர் வித்தின் த சாயில் தட் லைஸ் பேரல் டு த சர்ஃபேஸ். அதாவது மண் அடுக்கு என்பது வந்து மேற்பரப்பு இணையாக இருக்கும் மண்ணின் ஒரு தனித்துவமான அடுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது கலர், ஸ்ட்ரக்சரையும் வச்சு இது பண்ண ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு இது பண்ணுறாங்க சாயில் அடிசானில். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மினரல் கண்டென்ட், பிஹெச் வேல்யூ, அது மாதிரி ஆர்கானிக் மேட்டரை வச்சு இது பண்ணுறாங்க. சாயில் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மண்ணின் தோற்றம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து பார்க்குறாங்க. அதில் ஹரிசன், அதாவது சாயில் ஹரிசன்கிறது அதில் இருக்கிற லேயர். ஓகே, இது ஒன்றும் இல்லை, அதில் இருக்க அடுக்கு, ஒவ்வொரு லேயரும் சாயில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஒரு லேயர், கீழே இருக்கிறது லேயர், அதுக்கு கீழே இருக்கிறது ஒரு லேயர் அப்படின்னு தான் சாயில் ஹரிசன். அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் வேரி ஆகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வேரி. அதோட வேதியியல் பண்புகளும் வந்து மாறும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து கலர், ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறும். அதை வச்சு தான் அந்த சாயில் ஹரிசன் அடுக்குங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் அடுக்கில் சாயில் ப்ரொஃபைல் என்னென்ன அடுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாப்பில் இருக்க லேயர் சர்ஃபேஸ் வந்து ஆர்கானிக் லேயர் மாதிரி ஹியூமஸ், அதாவது தாவரங்களோட கழிவுகளாலையும் லிட்ரலி நமக்கு தாவரங்களோட அழுகிய மக்கிய இதனாலையும் விலங்குகளோட மக்கிய இதனாலையும் வந்து உருவாக்கக்கூடியது அந்த ஃபர்ஸ்ட் உள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த சாயிலுங்கிறது ஹியூமஸ். அது வந்து ஹரிசன் 0ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்புறம் டாப் சாயில்னு சொல்கிறோம், அது கீழே இருக்கிறது தான் டாப் சாயில். அதில் தான் வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, எல்லா மினரல்ஸும் வந்து அதில் தான் வந்து ரிச்சாக இருக்குன்னு சொல்கிறோம். அதை வந்து ஃபெர்டைல் லேயர் அப்படின்னு சொல்லிடும். எதை ரெண்டாவது இருக்கிறத லேயர் ஏ ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசான் 0ன்னு வச்சுக்கோங்க. 0ங்கிறது ஆர்கானிக் லேயர்னு வச்சுக்கோங்க. வருது ஆர்கானிக் லேயர் ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுக்கப்புறம் வரது வந்து ஏபிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில இ வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு அப்புறம் இ வரும், ஏபிசி. இடையில ஏக்கு, அதாவது ஏபிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில மட்டும் இந்த ஏக்கு அப்புறம் இ வருதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓ, அப்புறம் ஏபிசி, ஆனால் ஏக்கு அப்புறம் இ வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏல வந்து ஹரிசான் ஏல வந்து டாப் சாயிலாக கணக்குறாங்க. அது வந்து லிச், அதாவது கனிம பொருட்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கனிமத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபெர்டைல், ஒரு வளமான மண்ணாக குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எலிவியேட்டட் சாயில். ஓகே, வெளியேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது லீச்டு களிமண் மற்றும் களிமண்கள் வந்து அரிக்கப்பட்ட அடுக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, லேயர் வந்து லீச்ட் ஆஃப் கிளே அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வருது சப்சாயில்ங்கிறாங்க. சப்சாயில் வந்து நம்ம டாப் சாயில், அப்புறம் எலிவேட்டு, அப்புறம் சப்சாயில். டாப் சாயில், டாப் சாயில் ஏ, சப்சாயில் பி. ஓகே, அக்யூமுலேஷன் சோனுங்காங்க. ஓகே, எல்லாத்தையும் வந்து சேர்த்து இணைச்சி வச்சுக்கோம் அப்படிங்கிறாங்க. சேர்க்கப்பட்ட ஒரு அடுக்கு தான் இந்த சப்சாயில். ஓகே, என்னதெல்லாம் மினரல்ஸ் லீச்டு ஃப்ரம் அபோவ், எதெல்லாம் வந்து அரிக்கப்பட்டு கீழே அரிக்கப்படுதோ அதெல்லாம் வந்து கீழே வரும். அதெல்லாம் வந்து அந்த மினரல்ஸ்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கிறது அந்த சப்சாயிலுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் ஹரிசான் சி, பேரண்ட் ட்ராக். இதுதான் வந்து மெயினாக இருக்க பேரண்ட் ட்ராக்காக பார்க்கணும். இதில் இருந்தால் உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம் சாயில். அதுதான். ஸோ வெதர்டு ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ரம், அதாவது விச் சாயில்ஸ் ஃபார்ம், எதுல இருந்து சாயில் ஃபார்ம் ஆகுது நமக்கு பேரண்ட் ட்ராக்ல, அதுல இருந்து அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, அப்புறம் இந்தியன் சாயில் கான்டெக்ட் இதில் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பரந்து மற்றும் மாறுபட்ட நிலப்பரப்பு பல்வேறு வகையான மண் பரவலை வந்து வழங்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன்லேயே இருக்கட்டும், கிளைமேட் வெஜிடேஷனில் இருக்கும். இன்ஃப்ளூசிங் பேட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும்,
ஸ்ட்ரக்சரு, கலரு, பிஹெச் வேல்யூ இதெல்லாம் வச்சு வருது. அதே மாதிரி அது வந்து வளமான மண்ணா, அது வந்து வளமான மண்ணாக இருந்தால் அது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்தியன் சாயில் கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதாவது மண் சூழல் வந்து இதை இப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறோம். அதே மாதிரி கேரிங் கெப்பாசிட்டி, அதாவது தாங்கும் திறன் கொண்டது அப்படிங்காங்க. ஓகே, அதே மாதிரி டெவலப்மெண்ட் லெவல், அதாவது கிராமப்புற சமூகங்களில் ஒட்டுமொத்த சமய வந்து சுமக்குதுங்கிறத சொல்ல வராங்க. அப்புறம் சாயில் கிளாசிஃபிகேஷன் இந்தியா. ஓகே, இந்தியாவின் மண் வகைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தங்களும் வந்து நிறைய டைப் சொல்லுவாங்க. அதாவது 8 சொல்லுவாங்க, ஒருத்தர் 10 சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாயில் வந்து ப்ராப்பரான இது டைப்பு பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்புன்னா 8 டைப் தான். இது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1953 வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, ICARன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து சாயிலை வந்து இப்போ ஒரு மேஜர் டைப்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அது எத்தனைன்னா ஒரு 8. ஓகே, 8 மேஜர் டைப்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அதுவும் பார்ப்போம். அதுல இருந்து வரக்கூடிய சில சப்சாயில்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். ஆனால் மேஜராக நம்ம அந்த 8 பார்த்துருவோம். ஓகேவா, 8 யார் டிவைட் பண்ணிருக்கா? இந்தியன் ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 1953. அதுக்கப்புறம் சாயில் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1956. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதில் வந்து ஓலேக்கர். ஓகே, ஓலேக்கர் 1893. அந்த லீத்தர். ஓகே, இந்த 2 பேரும் பிரைமரி டைப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அலுவியல், பிளாக்கு, லேட்ரைட் அப்படின்னு 3 வகையாக இது பண்ணியிருக்காங்க. அண்டு லேண்ட் யூஸ் சர்வே 1956 வந்து கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சரை வச்சு. அப்புறம் நாட்மோ வந்து இது பண்ணியிருக்காங்க, 6 மேஜர் குரூப்ஸும் 11 சப் குரூப்ஸும் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ICAR வந்து 8 மேஜர்ஸ் டைப்ஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் வந்து இதில் 7 கொடுத்துருக்கு. ஓகே, அப்புறம் மாடர்ன் ICAR கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அலுவியல், ரெட்டு, பிளாக்கு, டெசர்ட்டு, லேட்ரைட்டு, மவுண்டைன் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த மேஜர் ICAR ஃபஸ்ட்டு வந்து அப்படி 8 இருந்தது, இப்போ வந்து கொஞ்சமாக. ஸோ அதுலேருந்து சப் குரூப்பாக தான் வரும். ஓகே, ஸோ வந்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அலுவியல் பார்க்க போகிறோம், ரெட்டு பார்க்க போகிறோம், பிளாக்கு, டெசர்ட்டுன்னா நமக்கு வந்து எதெல்லாம் வந்து அரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ஸ்னு வந்துடும், அதில் வந்துடும். அப்புறம் மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ் அதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் வந்து ரெட் அண்ட் பிளாக் சாயில் சேர்த்து ஒரு மிக்சடு டாபிக் கொடுக்குறாங்க. அப்புறம் கிரே அண்ட் ப்ரௌன் சாயில்ஸ், சப் மவுண்டைன் சாயில், அதே மாதிரி ஸ்னோ ஃபீல்ட்ஸ், அதாவது பனிப்புலன்கள் அங்கே எப்படி சாயில் இருக்கும் அப்படிங்கிறதை பொறுத்து அமையுது, அதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஃபஸ்ட்டு அலுவியல் சாயில். ஓகே, அலுவியல் சாயிலில் வந்து இதோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் சாயில் குரூப் இன் இந்தியா. ரொம்பவே ப்ரொடக்டிவ், அதிகமாக வந்து விளைச்சல் தரக்கூடிய சாயில் குரூப்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அலுவியல் சாயில் தான். இதோட ஒவ்வொரு சாயிலுக்கும் வந்து எவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். பர்சன்டேஜ் ஆஃப் சாயில் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு சாயில் அப்படின்னு பார்க்கும்போது அதிக சாயில் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடியது வந்து பிளாக் சாயில் தான். ஓகே, அது வந்து லிட்ரலி நமக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29.69% வந்து இருக்குது. லிட்ரலி நமக்கு 29.7 ஆஃப் சாயில் வந்து பிளாக் சாயிலாக அமையுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் 28% ரெட் சாயிலாக வந்து அமையுது. தமிழ்நாட்டில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் தான் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 2/3 ஆஃப் த சாயில் வந்து ரெட் சாயில் தான். அதாவது 3ல் வந்து 2 பங்கு வந்து தமிழ்நாட்டில் ரெட் சாயில் தான் அமையுது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து அலுவியல் சாயிலில் 3வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாக் சாயில் 29%, ரெட் சாயில் 28%, அப்புறம் அலுவியல் சாயில் வந்து 22%. ஓகே, 22.16% வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வரக்கூடியதான் இதர சில அடுத்தால வரக்கூடியதுன்னு பார்க்கும்போது நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், அது வந்து ஒரு லிட்ரலி ஒரு 8 கிட்ட இருக்குது, 7.9. அப்புறம் அரிட் அண்ட் டெசர்ட் சாயில், அது ஒரு 6.13. அதுக்கப்புறம் வரக்கூடியது நமக்கு லேட்ரைட் சாயில் 2.62. அப்புறம் நமக்கு வந்து 7th பிளேஸில் கூட பிடி அண்ட் மார்சி சாயில் வாங்க 2.17, அதாவது களிமண் மற்றும் சதுப்பு நிலங்களில் உள்ள சாயில். அப்புறம் வந்து சலைன் அண்ட் அல்கலை, உப்புத்தன்மை கொண்ட சாயில், இதுதான் ரொம்பவே கம்மியாக இருக்குது, 1.29 அப்படிங்கிறாங்க. ஓகே,
ஸோ வந்து சாயில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஓகே, இப்போ வந்து அறிவியல் சாயில் பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ஹெக்டேர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். 143.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதுமாதிரி அக்கௌண்டிங் ஃபார் அபவுட் 43.4% ஆஃப் இந்தியன் டோட்டல் ரிப்போர்ட்டிங் ஏரியா. ஓகே, இந்தியா டோட்டல் ரிப்போர்ட்டிங் 43% ஆஃப் 43.4% ஆஃப் இந்தியன் டோட்டல் ரிப்போர்ட்டிங் ஏரியாவில் இது பறந்து இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. ஓகே ஓகே இதோட ஃபார்மேஷன் பார்க்கும்போது செடிமெண்ட்ஸ் டெபாசிட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப பிளெயின்ஸில் தான் இருக்கும். அந்த பிளெயின்ஸ் ஏரியாஸ்னால் இந்த கங்கா பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ், அந்த டெல்டா பகுதிகளில் இதில் வந்து இந்த பிளெயின்ஸில் ஆறுகள் ஓடக்கூடிய அந்த பிளெயின்ஸில் தான் வந்து சைடில் வந்து அமையக்கூடியது தான் அந்த அழிவில். அந்த ஆற்று மணல் தான் இந்த வண்டல் மண்ணாக வந்து அந்த வண்டல் மண் தான் அந்த ஆற்று மணல் வந்து சைடில் ஒதுங்கும் போது அது வந்து இப்படி அமையுது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து புதுசாக வரக்கூடியது எவ்ரி இயர் ஃபார்மேஷன் நடக்கும். அதை வந்து காதர்மோ நியூ மண்ணை வந்து சாயில் வந்து காதர்மோ. பங்கருங்கிறது ஓல்டு மண், ஆல்ரெடி வந்து ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல இருந்து அது களிமண்ணாக ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகே, அதை வந்து பங்கர் அப்படிம்போம். ஓகே, 2 வேரியேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காதர் அண்டு பங்கருங்கும். இதில் வந்து லிட்ரலி நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பொட்டாசு, பாஸ்போரிக், லைமு, கார்பன் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து நைட்ரஜன் வந்து இதில் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேச்சர்னு பார்த்தீங்கன்னா இது சாண்டி அண்ட் லோம், ஸ்லிட்டு, கிளே எல்லா டைப்லையும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. சாண்டியாகவும் இருக்கும், ஸ்லிட்டாகவும் இருக்கும், கிளேயாகவும் இருக்கும், லோமாகவும் இருக்கும், எல்லா டைப்லையும் இருக்குது. அதேமாதிரி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் சாயில்னா இதுதான் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. கலர்னு பார்த்தீங்கன்னா லைட் கிரே டு ஆஸ் கிரே. ஓகே, லைட் கிரே டு ஆஸ் கிரே இருக்கும். ஓகே, எல்லா ரேஞ்ச்லேயும் இது இருக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் அப்புறம் காதர் பங்கர் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதுமாதிரி பங்கர்னா ஓல்டு அலுமினியம் பார்த்தோம். அப்புறம் டாமினேட் நமக்கு டாமினேட் அக்ரிகல்ச்சர் சாயில்னு பார்க்கும்போது அலுவியல் சாயில் தான். ஓகே, அலுவியல் சாயில் வந்து லிட்ரலி நமக்கு வந்து 143 மில்லியன் ஹெக்டேர்ஸ் 143.1 மில்லியன் ஹெக்டேர்ஸ்னால் 43.36% அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய சாயில் அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து எதுலலாம் ரிச்சாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அதோட மேஜர் கிராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு, மைஸ், சுகர் கேனு, பல்சஸ். ஓகே, இந்த வீட்டு, மைஸ், சுகர் கேன் இது 3 கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பல்சஸ், ஆயில் சீட்ஸு, ஓகே இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எண்ணெய் விதைகள், அப்புறம் வந்து பருப்பு வகைகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஓல்டு டேட்டாவாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம இந்த பர்சன்டேஜ் வேல்யூ சொன்னேன். ஸோ இந்த இதில் இருக்க பர்சன்டேஜ் வேல்யூ கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இருக்க பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து நம்ம ரெட் சாயில் பார்க்க போகிறோம். இதோட பர்சன்டேஜ் வேல்யூ 18.49 இருக்குது. ஹெக்டர் எவ்வளோ ஹெக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 61.0. ஓகே, 61 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து அமையுது அப்படிங்காங்க. இதில் வந்து இது எப்படி என்ன சொல்ல வராங்கன்னா ரெட் சாயில் வந்து லிட்ரலி வந்து ஃபெரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால தான் அதோட கலர் வந்து ரெட் கலராக இருக்குது. அதாவது ரெட் கலராக இருக்கிறது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபெரிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபெரிக் ஆசிட் அதேமாதிரி கிவ்ஸ் த ரெட் கலர்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லிட்ரலி வந்து டெஃபிஷியன்ட் இன் லைமு அண்டு பாஸ்பேட் அண்ட் ஓகே இது வந்து பாஸ்பேட்டு, லைமு, மெக்னீசியம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இது வந்து எந்த ரீஜன் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 2/3 ஆஃப் த சாயில் வந்து ரெட் சாயிலாக தான் அமையுது. அதேமாதிரி மேஜர் கிராப்ஸ் இது இருந்தால் வீட்டு, காட்டன், டொபேக்கோ, மில்லட்ஸு இதெல்லாம் வந்து மேஜர் கிராப்ஸாக அமையுது ரெட் சாயிலுக்கு. அதே மாதிரி இது எதில் ரிச்சாக இருக்குன்னா அயனும் மெக்னீசியமும் இதில் வந்து அதிகமாகவே காணப்படுது. ஓகே, அதே மாதிரி இது வந்து மெயின்லி வந்து அசிடிக்காக இருக்குது. அசிடிக்காக எதனால் இருக்குன்னா அது பேரண்ட் ராக்கை பொறுத்து இது அசிடிக்காகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அலுவியல் சாயில் நமக்கு வந்து 43%. ஆனால் நான் சொன்னேன் என் டேட்டாவில் என்ன சொன்னேன்னா நான் வந்து 22% தான் இருக்குது. பிளாக் சாயில் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். இதில் அப்படி கொடுக்கல அவங்க. ஓகே, நீங்கள் இதில் இருக்கிறதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பிளாக் சாயில் இது வந்து இன்னொரு பேர் என்னென்னா ரெகுலர் சாயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ரெகுலர் சாயில்னு சொல்லுவாங்க. ட்ராபிக்கல் செர்னோசம்ஸ் அப்படி சொல்கிறாங்க.
இது வந்து 49.8 மில்லியன் ஹெக்டேர்ஸ் இருக்குது. 15.09% வந்து இது வந்து அமையுது இந்தியாவில் மொத்த கணக்கெடுப்பில் அப்படின்னு பார்த்து மொத்த இடப்பரப்பு லேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எதில் ரிச்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், அயனு, லைமு, கால்சியம் கார்போனேட், அயனு, லைமு, அலுமினியம், மெக்னீஷியம், பொட்டாசு இதெல்லாம் ரிச்சாக இருக்குது. புவரில் நைட்ரஜனும் ரொம்ப கம்மியாக புவராக இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரிக் ஆசிட், அப்புறம் ஹியூமஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து புவராக இருக்குது. இது வந்து விளைச்சல் கிடைக்கக்கூடிய ரொம்பவே விளைச்சல் கிடைக்கக்கூடிய சாயில். மெயினாக இதில் ரெகுர் சாயிலில் வந்து பிளாக் காட்டன் சாயிலும் சொல்லுவாங்க இன்னொரு வகை. ஏன்னா அது காட்டன் விளைச்சல் வந்து இந்த பிளாக் சாயிலில் தான் விளைச்சல் பண்ணுவாங்க. அதேமாதிரி அதிகமாக கிடைக்கும் காட்டன் சாகுபடியும். அதனால மேஜர் கிராப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது காட்டன், அப்புறம் பல்சஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் நமக்கு இந்த அசிடிக் ஃப்ரூட், ஆரஞ்சு, ஆரஞ்சு, லைம், லெமன் இதெல்லாம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டில் வந்துடும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் டொபாக்கோ. இது லிட்ரலி வந்து இந்த வலை வந்து டீப் 6 மீட்டருக்கு கீழே தான் இருக்கும். ஓகே, ஸோ வந்து 6 மீட்டருக்கு கீழே இருக்கனால இது வந்து மாய்ஸ்டர் ரிடக்டிவிட்டி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாய்ஸ்டர்ஸ் வந்து கீழே இறங்காது. ஓகே, கீழே இறங்காமல் மேலேயே வந்து தக்க வச்சுக்க அந்த இது இருக்கும். மாய்ஸ்டர்ஸ் கண்டென்ட் வந்து ஈஸியாக தக்க வச்சுக்கும். நம்ம பார்த்தோம்ல பிளாக் சாயில்ங்கிறது வந்து லிட்ரலி கிளே டைப் ஆஃப் சாயில் தான். ஸோ அது வந்து ரொம்பவே மாய்ஸ்டர் ஒட்டி இருக்கிறதுனால அதோட கேப் வந்து அவ்வளோவா இல்லாதனால அது ஒரு மாய்ஸ்டர் ரிடக்டிவிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்பெஷலைஸ்டு அண்டு ரீஜனல் சாயில் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மவுண்டெயின் அண்ட் சப் மவுண்டெயின் சாயில். ஓகே, இது இந்த மவுண்டெயின் கீழே தான் அந்த சப் மவுண்டெயினுங்கிறது இங்கே வந்துடுது. இதில் மவுண்டெயின் சாயில்னு எடுத்துக்கும் போது நம்ம வந்து இது வந்து மெக்கானிக்கல் வெதரிங்லேயும் அதாவது இது எதனால ஃபார்ம் ஆகுது, மெக்கானிக்கல் வெதரிங்னால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மெக்கானிக்கல் வெதரிங் காஸ்ட் பை ஸ்னோ ரெயின் டெம்பரேச்சர் வேரியேஷன். ஓகே, டெம்பரேச்சர் வேரியேஷனால ஸ்னோ ரெயின் டெம்பரேச்சர் வேரியேஷனால மெக்கானிக்கல் வெதரிங்னால ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த மவுண்டெயின் அண்ட் சப் மவுண்டெயின் சாயில்ங்கிறது. ஓகே, இது வந்து பொதுவாக வந்து அசிடிக் வித் லோ ஹியூமஸை கொண்டு இருக்கிறது. ஓகே, ஹியூமஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃபெர்டைல் அதிகமாக கொடுக்கும் பார்க்கும். அதுமாதிரி லோ ஹியூமஸை கொண்டு இருக்கிறது அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு பார்க்குறோம். இது எங்கே பொதுவாக இருக்குன்னா ஹிமாலயாஸ் ஸ்டைலில் தான் வந்து பொதுவாக வந்து அமையக்கூடியதுன்னு பார்க்குறோம். அண்டு இது வந்து ரொம்பவே பொட்டாசு, பாஸ்பரிக், லைம் இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதோட நேச்சர் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டிங் கலராக இருக்கும், சாண்டியாக இருக்கும், தின்னாக லேஸாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஃபவுண்ட் வித் த பீசஸ் ஆஃப் வெரி ரிச் இன் இதை வந்து நமக்கு லோ ஹியூமஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லோ ஹியூமஸ்ன்னு பார்த்து வச்சுப்போம். அண்ட் வந்து கவர்டு வித் ஐஸ், அன்சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷனுக்கு இது உகந்தது கிடையாது. ஓகே, அதுமாரி அசிடிக்னு நம்ம பார்த்துட்டோம். ஆஃப்டர் தட் டெசர்ட் ஆர்டிட் சாயில் வந்து இது எவ்வளோ 0.42% வந்து இது கவர் பண்ணுது. ஓகே, லிட்ரலி வந்து 0.42% கவர் பண்ணுது. எவ்வளோ ஹெக்டேர் இருக்குன்னா 14.6 மில்லியன் ஹெக்டேரை வந்து அமையுது அப்படின்னு பார்க்குறோம். ஹை சால்யூபிள் சால்ட், வேரிங் கால்சியம் கார்பனேட், லோ ஆர்கானிக் மேட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் ஏதாவது டியூ டு ப்ரெவலன்ஸ் ஆஃப் ட்ரை கிளைமேட்னால ஹை டெம்பரேச்சர் இருக்குது. அதனால சாயில் வந்து எவாப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரிசிபிடேஷன் மழைப்பொழிவோட எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த சாயில் வந்து ரொம்பவே ட்ரையாக ஆயிடுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்புறம் வந்து ரீஜன் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், நார்த்தன் குஜராத், அப்புறம் சவுத் பஞ்சாப், ஓகே, ஹரியானா இந்த ரீஜன்லாம் அமையுது. அப்புறம் மேஜர் கிராப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் பஜ்ரா, பல்சஸ்ஸு, ஆயில் வேலாம் இதில் வந்து ஒரு மேஜர் கிராப்ஸாக இருக்குது. இதுக்கெலாம் ரொம்பவே வந்து நமக்கு தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் வந்து தேவைப்படுறதுனால. இதில் என்ன அதிகமாக இருக்குது, சால்யூபிள் சால்ட் அதிகமாக இருக்குது, அல்கலைனும் அதிகமாக இருக்குது, கால்சியம் கார்போனேட், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அதே புவர் இன் ஆர்கானிக் மேட்டர்ஸு, நைட்ரஜன் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து புவராக இருக்குது. ஓகே, அதுமாரி இதோட கலர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக கலராக இருக்கும். லோ ஹியூமஸை பொறுத்த இருக்கும், மாய்ஸ்சரைஸ் கண்டென்ட்டும் லோவாக இருக்கும். அப்புறமாக லேட்ரைட் சாயில் நம்ம பார்க்க போகிறோம். லேட்ரைட் சாயில் வந்து 12.2 மில்லியன் ஹெக்டேர்ஸ் கொண்டு அமையுது. 3.7% இருக்குது. அதே மாதிரி ரிச் இன் அயன் அண்ட் அலுமினியம் இதில் வந்து அதிகமாக காணப்படுதுங்கிறது தான் பார்க்குறோம். ஓகே, அமௌண்ட் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் அதிகமாக காணப்படுது. அதுமாரி பொட்டாசியம் இதில் வந்து ரிச்சாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி எது கம்மியாக இருக்குன்னா நைட்ரஜன் ஆர்கானிக் மேட்டர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது எந்த ரீஜனில் காணப்படுது? வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ், ராஜ்மஹால் ஹில்ஸ், மேகாலயாவில் காணப்படுது. மேஜர் கிராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் வந்து இதில் ஒரு மேஜர் கிராப்ஸாக அமையுது. ரைஸு, ராகி, சுகர் கேனு, அதாவது கேஷ்யூ நட்ஸ் வந்து இது வந்து கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர்னு நினைக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் வந்து அதிக மேஜராக அமையக்கூடிய ஒரு சாயில், மேஜராக வந்து கொடுக்கக்கூடிய மேஜர் கிராப்ஸாக வந்து இருக்கக்கூடிய சாயில்னு கேட்டிங்கன்னா லேட்ரேட் சாயில் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லேட்ரேட் சாயில் இஸ் க்ரூசியல் ஃபார் கேஷ்யூ நட் ப்ரொடக்ஷன். ஓகே, அப்புறம் வந்து ரீஜன் வந்து அல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷனாக வந்து இதாகுது அப்படிங்கிறோம். ஓகே, மண் சூழல்னால அதாவது லீச்சிங்னால வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இது லேட்ரைட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இன் ஹையர் ஏரியாவில் வந்து மோர் அசிடிக்காக காணப்படுது. ஓகே, மாய்ஸ்சரைசரை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியாமல் ஹையர் ஏரியாவில் வந்து மோர் அசிடிக்காக காணப்படுது. இன்னும் பிளேன்ஸ் கீழே வந்து ஈஸிலி வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்குது. அதே மாதிரி ஹெவி லோம் அப்படிங்கிறாங்க, லோமு அண்ட் கிளே அப்படிங்கிறாங்க. லூமாவும் இருக்குது, எல்லாம் சேர்ந்ததாகவும் இருக்கும், கிளேயாகவும் அமையுது இந்த பிளெயின்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. லேட்ரைட்டுங்கிறது லத்தீன்ல இருந்து லேட்டர், லத்தீன் மொழியில் லேட்டருங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடிய வந்தது தான் இந்த லேட்ரைட்டு. லேட்டர்னா பிரிக் அப்படிங்கிறாங்க. ஓகே, லத்தீன் மொழியில் அதுலேருந்து வந்தது தான் இந்த லேட்ரைட்டுங்கிறது. அதே மாதிரி லேட்ரைட் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கல்டிவேஷனுக்கு வந்து லேட்ரைட் வந்து பொதுவாக வந்து உகந்தது கிடையாது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சலைன் ஆர்கானிக் அண்ட் வேலி சாயில்ஸ். சலைன் அல்கனிக் சாயில்னால் வந்து நமக்கு லிட்டரலி வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் தான் வந்து சலைன். இது வந்து எங்கே காணப்படுது? இதுக்கு லோக்கல் நேம்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரே, காலார், உசார், தூர், சோப்பன் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சோடியம் குளோரைடும் சோடியம் பாஸ்பேட்டும் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக காணப்படுது. ஓகே, அதனால தான் இந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. இதை வந்து இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எது அதிகமாக காணப்படுது? சோடியம், மெக்னீசியம், கால்சியம் சால்ட்ஸு, சல்ஃபரஸ் ஆசிட் இதெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுது இதில் வந்து. அதேமாதிரி இது சூட்டபிள் ஃபார் லிக்மினியஸ் காப் அப்படிங்கிறாங்க. ஓகே, லிக்மினியஸ் காப்புக்கு வந்து இது வந்து ரொம்ப உகந்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அண்டு பிடி அண்ட் மார்சி சாயில்னு பார்க்கணும். அடுத்த பிடி அண்ட் மார்சி சாயில் வந்து ஹுமிட் ரீஜனில் வந்து, அதாவது ரொம்ப வந்து ஈரத்தன்மையான ரீஜனில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த பிடி அண்ட் மார்சி சாயில்ங்கிறது. இது வந்து ஹெவி ரெயின்ஃபால்னாலையும் ஃபார்ம் ஆகும், ஹை ஹியூமிடிட்டினால ஃபார்ம் ஆகுது. ஹெவி ரெயின்ஃபால், ஹை ஹியூமிடிட்டினால ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த பிடி அண்ட் மார்சி சாயில். அதேமாதிரி இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா 10 to 40% வந்து ஆர்கானிக் மேட்டர் தான் இருக்குது அதில் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஆஃப்டர் த டெஃபிசிட் புவர்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் அண்ட் பொட்டாஸ் அண்ட் பாஸ்பேட் வந்து ரொம்பவே வந்து புவராக இருக்குது அப்படின்னு காணப்படுது இந்த பிடி மார்சி சாயிலில். அதே மாதிரி இதோட ரீஜன் பார்த்தீங்கன்னா கேரளா, கோட்டயம், ஆலப்புழா கேரளாவில், சுந்தர்பன்ஸ் வந்து நமக்கு வெஸ்ட் பெங்காலில், டெல்டானிக் ரீஜன் ஆஃப் மகாநதி, காவேரி இந்த டெல்டா பகுதிகளில் காணப்படுது அப்படிங்கிறாங்க. ரைஸ் கல்டிவேஷனுக்கு பிரைமரியாக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி காரவே சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபீச்சரை கொண்டு இருக்குது. கண்டெய்ன்ஸ் ஃபாசில் ஆஃப் மேமல்ஸ் அண்ட் பீட். மேமல்ஸையும் ஃபாசிலாக, அதாவது பாலூட்டிகளையும் அந்த கறி பீட்டுங்கிறது நிலக்கரி இருக்குல்ல, நிலக்கரியில் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் தான் நம்ம பீட்டு வந்து நிலக்கரி இருக்கா, அதுலேருந்து வந்து எவ்வளோ கோல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோல் கிடையாது அதில். ஆனால் அதோட கோலோட ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் தான் பீட்டுக்கு அப்புறம் லிக்னைட்டாக மாறும், லிக்னைட்டுக்கு அப்புறம் பிட்டுமஸாக மாறும், பிட்டுமஸாக ஆந்த்ரசைட்டாக மாறும். ஓகே, ஸோ இந்த ஆந்த்ரசைட்டில் தான் அதிக கோல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பீட்டுங்கிறது அது மாய்ஸ்சரைஸ் அதிகமாக இருக்கும், அதனால் கோல் வந்து அதில் இருக்காது. ஸோ அந்த பீட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஆந்த்ரசைட் தான் வந்து பீட்டுமோ. அது வந்து வருஷங்கள் ஆக மில்லியன் ஆஃப் ஏஜஸ் ஆக அது வந்து பீட்டு வந்து ஆந்த்ரசைட்டாக மாறுது. ஸோ அந்த பீட்டும் வந்து மேமல்ஸும் கண்டெயின் ஆனது தான் அந்த காரவே மண், அதாவது காரவே சாயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எந்த ரீஜனா காஷ்மீர் வேலியும் அதுக்கிற பதார்வா வேலி ஜம்முவில் வந்து காணப்படுது. அதேமாதிரி இது மேஜர் க்ரூசியல் கிராப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாஃப்ரானு, ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸ், ஆப்பிள். அது சாஃப்ரான்ங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமானது. கேஷ்யூ நட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்ரைட்டு, சாஃப்ரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காரவா சாயில். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நமக்கு காட்டன் பார்த்தீங்கன்னா அது பிளாக் சாயில். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி ரைஸ் ப்ரொடக்ஷன் உகந்ததுன்னா மண்டல் மண் தான், நமக்கு மண்டல் ரைஸ் வீட்டுக்கெலாம். ஸோ அலுவியல் சாயில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் வந்து நம்ம மேஜராக வந்து தெரிஞ்சு வச்சக்கூடியது. அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. ஆஃப்டர் தட் காரவே சாயில். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் கிரே அண்ட் ப்ரௌன், இது வந்து மைனர் சாயில் டைப்ஸ். கிரே அண்ட் ப்ரௌன், அப்புறம் ரெட் அண்ட் பிளாக்கு.
ரெட் அண்ட் பிளாக்ல வந்து நமக்கு ஈஸ்ட் ஆஃப் ஆரவலிஸில் காணப்படுது. மைஸு, மில்லட்ஸ், பல்சஸில் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிரே அண்ட் ப்ரௌனு ராஜஸ்தான், குஜராத்தில் காணப்படுது. காட்டன், ஆயில் சீட்ஸுக்கு உகந்ததாக இருக்குது. மேஜர் பெனிசுலான்னு பிளேட்டிவ் சாயில், அதாவது முக்கிய தீபகற்க மற்றும் பீடபூமி மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். ஓகே, ரெட் சாயில் வந்து எவ்வளோ ஹெக்டேர்? 18.5% அப்படின்னு சொல்கிறாங்க. 61 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து இது வந்து கவர் பண்ணிதுங்கிறாங்க. ஓகே, ரெட் சாயில் வந்து ஒரு ஆம்னிபஸ் குரூப் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த ஆம்னிபஸ் குரூப் அப்படிங்கிறாங்க, அதில் இருக்கக்கூடியதான் ரெட் சாயில்ங்கிறாங்க. ஓகே, ஃபெரிக் ஆசிட்னால, டியூ டு ரெட் கலர் வந்து ஃபெரிக் ஆசிட்னால அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபெரிக் ஆசிட் அதனால ரெட் கலர் இருக்குது. அது சப் ஹரோசின்ஸ் ஆர் ஆஃபர்ட் எல்லோவிஸ். ஓகே, அதோட கீழே அந்த அடுக்குன்னு பார்த்தோம்ல, ஹாரிசோன்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதில் வந்து கீழே உள்ள அடுக்கு வந்து எல்லோவிஸாக இருக்கும் அப்படின்னு காணப்படுது. மேலே உள்ள அடுக்கு தான் ரெட்டாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து எது அதிகமாக இருக்குலாம் நம்ம பார்த்துட்டோம். டோப்போகிராஃபி. ஓகே, இப்போ பண்புகள்னு பார்த்தும் போது தின்னு, கிரேவி. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரெட்டைல் டார்க் லோம்ஸ் இன் வேலிஸ். கிராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ முக்கியமான கிராப்ஸாக அமையுது. டொபாக்கோ, பல்சஸ், வீட்டு, காட்டனு, ஆயில் சீட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. பிளாக் சாயில் லெகூர்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ ஹெக்டேரில் இருக்குது அதே தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இது எதுல இருந்து விடுவாங்கன்னா பேசல்ட். ஓகே, பேசல்ட்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மேஜரான ஒரு பேரண்ட் ராக்ல இருந்து தான் உருவாகக்கூடியது. வெதர்டு கிரிட்டாசியஸ். ஓகே, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹை வாட்டர் ரிட்டைனிங் கெப்பாசிட்டி. வாட்டரை ரிட்டைன் பண்ணது ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அதில் வந்து ஸ்பேசஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ வாட்டர் கெப்பாசிட்டியை ரீட்டைன் பண்ணி அது மாய்ஸ்சரைஸாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டெக்கான் ட்ராப் ரீஜனில் வந்து அதிகமாக காணப்படுது, மகாராஷ்டிரா, குஜராத், எம்பியில். ஆஃப்டர் தட் லீச்ட் அண்ட் ஆர்டிட் சாயிலில் வந்து லேட்ரைட் சாயில். அது வந்து லேட்ரைட் நம்ம எதுலேருந்து வந்துன்னு பார்த்தோம். லேட்டருங்கிற பிரிக்கு, லேட்டர்னா பிரிக்குன்னு அர்த்தம், இதுலேருந்து தான் வந்தது. அதேமாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லீச்சிங் அந்த லீச்சிங்னால வந்து ரிமூவ்ஸ் சிலிக்காண்டு இது. ஓகே, அரிப்புனால வந்து சிலிக்காவும் வந்து அல்கலைஸும் வந்து ரிமூவ் ஆகுது. லீவிங் பிஹைண்ட் அயனான அலுமினியம் ஆசிட். ஓகே, அது வந்து அயனையும் அலுமினியம் வச்சுட்டு சிலிக்காவும் அல்கலைஸும் அதுலேருந்து ரிமூவ் ஆயிடுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலி யூஸ்டு பில்டிங் பிரிக்ஸுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க சதர்ன் இந்தியாவில் அப்படின்னு பார்க்குறோம். சதர்ன் இந்தியாவில் நம்ம வந்து பிரிக்ஸுக்கு வந்து இது மேஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபெர்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது லோ நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி பட் ரெஸ்பாண்ட் வெரி வெல். ஓகே, மேனிகரிங் ஃபெர்டிலைசருக்கு இது வந்து, அதாவது இது வந்து விளைச்சலுக்கு வந்து உகந்தது கிடையாது தான் கல்டிவேஷனுக்கு. ஆனால் வந்து ப்ராப்பரான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து விளைச்சல் வந்து பண்ணணும் இதில் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியான அதிகமாக ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஓகே, டெசர்ட் சாயில் வந்து ஆரிஜின் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு அண்டர் ஆரிட் கண்டிஷன், டெபாசிட் மெயின்லி பை விண்டுனால டெபாசிட் ஆகக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் இன் பண்ண வைல் நேச்சுரல் ட்ரை த இந்திரா காந்தி கேனல் ஹேஸ் ரெவல்யூஷனரி அக்ரிகல்ச்சர் இன் தி சாயில் இன் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஒரு மேஜரான ரீசனாக இருக்குது. அதே மாதிரி அதாவது இந்திரா காந்தி கால்வாய் வந்து மேற்கு ராஜஸ்தான் இந்த மண்ணி விவசாய புரட்சியை வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த கேனல் வந்தக்கப்புறம், ஆர்டிஃபிஷியல் கேனல் தான், அந்த கேனல் வந்தக்கப்புறம் தான் இங்கே வந்து விளைச்சலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விளைச்சலை வந்து ரெவல்யூஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்திரா காந்தி கேனல் மூலமாக அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா டெசர்ட் சைடில் பொதுவாக விளைச்சல் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, ப்ரொடக்ஷன் இருக்காது அவ்வளோவாட்டு. ஆனால் இந்த இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட் மூலமாக அது வந்து மக்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அது ட்ரை பண்ணி அதை வந்து ப்ரொடக்ஷனையும் கொடுத்துட்ருக்காங்க. அது மவுண்டைன் வேலி சாயில் வந்து மவுண்டைன் சாயில்ஸ் வந்து எலிவேஷன் வந்து லிட்டரலி 20 மீட்டர் to 3000 மீட்டர் வரை இருக்கும். ஹிமாலயாஸில் காணப்படுது. ஹை ஆல்டிடியூட் சாயில் தான் இது. ப்ரௌன் எர்த் அண்ட் ரெட் லோமு கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது காரவ சாயிலுங்கிறது வந்து லேக் டெபாசிட். ஓகே, லாக்கஸ்ட்ரைன்ஸ் டெபாசிட், லேக் டெபாசிட் ஃப்ரம் த பிளிஸ்டோசென் பீரியட்ல இருந்து காணப்படுற லேக் டெபாசிட் தான் இந்த காரவே சாயில் அப்படிங்கிறோம். இது வந்து நம்ம மெயினாக வந்து சாஃப்ரான் நம்ம பார்த்தோம். சாஃப்ரானுக்கு வந்து மேஜர் கிராப்ஸாக வந்து இதில் தான் இருக்குது. ஓகே, சாஃப்ரான் ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த இதுதான். ஓகே, கேஷ்யூ நட்ஸு லேட்ரைட்டில். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
இப்படி சலைனால் அல்கலைன் சாயில் அதுக்கு வேறு நேம் என்னென்னலாம் பார்த்தோம். அதே மாதிரி இதை வந்து இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் சலைனால் அல்கலைன் சாயில். ஜிப்சம் வந்து அப்ளை பண்ணுற லைம் அப்ளை பண்ணுற மூலமாக இதோட பேலன்ஸ் அந்த சால்ட் கண்டரை பேலன்ஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அப்புறம் பீட் அண்ட் மார்சி சாயில் இது வந்து ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வேறு ஐஸ் கல்டிவேஷனுக்கு வந்ததுன்னு பார்த்தோம். அதுமாதிரி சப்மார்டைன் சாயில் வந்து நேரோ பெல்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அசாம் இதில் வந்து நேரோ பெல்ட் தரையில் வந்து இது வந்து காணப்படுது அப்படிங்கிறப்ப. ஓகே, ஆஃப்டர் த டெபாசிஷன் ஆஃப் எரோட்டட் மெட்டீரியல் ஃப்ரம் சிவாலிக்ஸ்லேருந்து எரோட் ஆகப்பட்ட டெபாசிஷனில் மெட்டீரியல்லேருந்து, சிவாலிக்ங்கிறது நமக்கு லாஸ்ட்டு வரக்கூடிய ஹிமாலயா சொல்கிறோம், அதுலேருந்து ஆறுகள் கீழே பார்க்க வரும்போது அந்த ஃப்ளோவில் வந்து டெபாசிஷன் வந்து எரோட் ஆகும். அதில் இருந்து வரக்கூடிய அந்த மண் அது மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடியது தான் அந்த மவுண்டைன் சாயில்ங்கிறது. ஹைலி ஃபெர்டைல்னு பார்க்குறோம், ரொம்பவே வந்து வளமான மண்ணுங்கிறத பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மைனஸ் ஆயில் கேட்டகரிஸில் வந்து கிரே அண்ட் ப்ரௌன் சாயில் வந்து, ஸ்னோஃபீல்டு வந்து ரெட் அண்ட் பிளாக் மிக்சர் சாயில் வந்தது. கிரைசிஸ் ஆஃப் சாயில் டீக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டு மண் இழப்புன்னு பார்த்தீங்கன்னா 16 டன்ஸ் பெர் ஹெக்டேர்ஸ் வந்து ஆண்டுக்கு ஆனுவலே வந்து இழந்துட்டு இருக்கோம். நேச்சுரல் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 146.8 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து லேண்ட் இஸ் கரண்ட்லி டீக்ரேடட், அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, 146.8 மில்லியன் ஹெக்டேர்ஸ். அப்புறம் பல்க் லாசஸ், அதாவது டோட்டல் ஆனுவல் சாயில் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5.3 பில்லியன் டன்ஸ் வந்து இருக்குது. டெசர்டிஃபிகேஷனாக மாறக்கூடியது வந்து 29.3 வந்து மாறி இருக்குது இந்தியாவில் டோட்டல் ஏரியாவில். இதுக்கு முன்னாடி 22 to 3 வந்து கணக்கெடுக்கும் போது 28 சம்திங்காக இருக்கும். இப்போ 29.3 வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா சாயில், அதாவது இந்தியா மண் வந்து அழிவுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு சயின்டிஃபிக் ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது அன்சைன்டிஃபிக் ஹியூமன் இன்டர்வென்ஷன், அறிவற்ற மனித தலையீடு வந்து காரணமாக இருக்குது. அப்புறம் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், இயற்கை சக்திகளும் அதில் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. டீஃபாரஸ்டேஷன் மனித இன்டர்வென்ஷனால் ஏற்படக்கூடியது. ஓகே, அதாவது மேய்ச்சல்னால ஏற்படுறது, இதெல்லாம் மேய்ச்சல்னால வந்து காடுகள் அழியுது. டீஃபாரஸ்டேஷன் இதெல்லாம் வந்து மனிதனால் ஏற்படக்கூடியது. ஓகே, ஹியூமன் இன்டர்வென்ஷனால் ஏற்படக்கூடியது. அப்புறம் நேச்சுரல்னு பார்க்கும்போது இயற்கை சக்தியினால். சாயில் எரோஷன்னா இயற்கை சக்தி, டாப் சாயில் ரிமூவ் ஆகும், அதனால சாயில் எரோஷன். அப்புறம் டிக்ளைன் ஃபெர்டிலிட்டி, அதுலேருந்து ஃபெர்டிலிட்டி, அதாவது அந்த வளம் வந்து கம்மியாகும். அப்புறம் உப்புத்தன்மை அதிகமாகும். அப்புறம் வாட்டர் லேக்கிங், புவர் ட்ரைனேஜ் சிஸ்டம்னால ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுனால அந்த சாயிலுக்கு வந்து உகந்த ஆக்சிஜன் போகாது, அது அந்த மண்ணில் விளைச்சல் வந்து ஆகாது, அது அந்த புவர் வாட்டர் லேக்கிங் ஆகும். டெசர்டிஃபிகேஷன், ஓகே, டெசர்டிஃபிகேஷன் பாலைவனம் ஆகும் அதனால. அப்புறம் ஸ்ப்ரெட் அண்ட் ஆர்டிக் கண்டிஷன், ஓகே, பாலைவனம் ஆகிறது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பாலைவனம்லாம் வந்து அந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும், ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்காது, இந்த மாதிரி நிறைய ரீசன்னால இருக்குது. அண்ட் சாயில் எரோஷன் மெக்கானிசம் அண்ட் ஏஜென்ட். ஓகே, சாயில் எரோஷன் வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. வாட்டர் எரோஷன் வந்து மோஸ்ட் டாமினன்ட் ஏஜென்ட் அப்படிங்காங்க. வாட்டர் எரோஷன் தான் ஒரு சாயில் எரோஷனில் வாட்டர் எரோஷன் தான் நீரில் வந்து சாயில் அடிச்சுட்டு போகிறதா ஒரு மெயின் வந்து மோஸ்ட் டாமினன்ட் ஏஜெண்டாக வந்து இருக்குது. சீட் எரோஷனு, ரில் எரோஷன், ரன்னிங் வாட்டர் கிரியேட் ஸ்மால், இது கல்லி எரோஷன், ரில்ஸில் இருந்து வந்து கல்லீஸ்க்கு வந்து அடிச்சுட்டு வரும். ஓகே, சேனல்ஸ்க்கு அடிச்சுட்டு வரும்போது அது மூலமாக எரோஷன் ஏற்படுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாம்பல் வேலிங்கிறாங்க. அப்புறம் விண்ட் எரோஷனால் ஏற்படக்கூடியது, விண்ட் எரோஷன் ராஜஸ்தான் குஜராத்லலாம் விண்ட் எரோஷன் வந்து இதாகுது, அதனால ஏற்படக்கூடியது சாயில் எரோஷன். அப்புறம் வந்து சீவே எரோஷன் அப்படின்னு பார்க்குறோம். கோஸ்டல் ரீஜனில் இந்த சீவே எரோஷன் எல்லாம் கடல் கடிச்சிட்டு போயிடும். இந்த கேரளாவில், தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அந்த அதர் ஏஜென்ட்ஸ் பார்த்தா கிளாஷியல் எரோஷன், பனிப்பாறைகள் அரிப்பு. அப்புறம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதிகமாக வந்து ஸ்லாஷ் அண்ட் பேன், ஒரு இடத்துல வந்து கல்டிவேஷன் பண்ணி அது முடிஞ்சக்கப்புறம் அதை வந்து ஸ்லாஷ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்புறம் எரிச்சிடுவாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இதனாலேயும் வந்து சாயில் எரோஷன் ஏற்படுது, அந்த மண்ணோட வளம் வந்து இதாகுது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
அப்புறம் ஜியோகிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எரோஷன் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் அஃபெக்டட் ஏரியா ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் அஃபெக்டிங் ஸ்டேட்டாக இருக்குது. எதில் தான் பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷனில். ஓகே, அப்புறம் மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராங்க. கிரிட்டிக்கல் எரோஷன் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா ராவின்ஸ், சாம்பல், யமுனா ரிவர் பேசின்லாம் கிரிட்டிக்கல் எரோஷன் ஜோன்ஸில் இருக்குது, முக்கிய அரிப்பு மண்டலங்களில். அப்புறம் அந்த மவுண்டைன் ஸ்லோப்பு சிவாலிக்ஸில், ஹிமாலயா கீழே இருக்க சிவாலிக்ஸில், அப்புறம் ஹில்லி டெரைன்ஸில். சிவாலிக் கீழே வந்து சதர்ன் ஸ்லோப்ஸ் இருக்கும், அதில் வந்து சாயில் எரோஷன் அதிகமாக இருக்குது. ஹில்லி டெரைன்ஸில் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸில், அப்புறம் பிளேட்யூஸ், சோட்டா நாக்பூர் பிளேட்யூ பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமியில், அப்புறம் ட்ரை பிளட்ஸு குஜராத் அண்ட் ஹரியானா ட்ரை பெல்ட்ஸில் இதில் காணப்படுது. அப்புறம் டிக்ளைனிங் சாயில் ஃபெர்டிலிட்டி, இப்போ சாயில் வந்து மண் வள குறைபாடு ஏற்படுது. எதனால? மெயினாக வந்து இந்த மண் வள குறைபாடு வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங், அதிகமாக வந்து ப்ரொடக்ஷனை கொடுக்கணும், ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கணுன்ட்டு அதிகமாக வந்து உரங்கள்ல இருந்து எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கும், ஆனால் அதோட மண்ணோட வளங்கிறது ரொம்பவே வந்து கெட்டு போயிடுங்கிறத. ப்ரைமரி காசஸ் பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிராப்பிங், மல்டிபிளாக கிராப் ரெஸ்ட்டே இல்லாமல் மல்டிபிளாக வந்து கிராப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, கிராப் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து அந்த சாயில் ஃபெட் மண்ணுங்கிற வளங்களை இழந்துடும். மறுபடியும் இப்போ நம்ம பயிரிடும் போது மறுபடியும் ஒரே பயிரிடும் போது நமக்கு வந்து அந்த மண்ணோட வளம் மறுபடியும் நம்ம வந்து லிட்டரலி இப்போ அரிசி பேடி எடுத்துக்கோங்க, மறுபடியும் பேடியை வந்து அந்த இடத்துல பயிரிடும் போது பேடிக்கு என்ன தேவைப்படுமோ அந்த மினரல்ஸ் தான் வந்து அந்த மண்ணிலேருந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட மண் வளங்கிறது வந்து கெட்டு போயிடும். ஸோ வந்து ரொட்டேஷன் இது பண்ணணும், ரொட்டேஷன் கிராப்பிங் வந்து முறையை வந்து ஏற்படுத்தணும். அப்புறம் அன்சைன்டிஃபிக் கிராப் ரொட்டேஷன் வந்து அன்சைன்டிஃபிக்காக இருக்காங்க, அது ப்ராப்பராக தெரியாதுங்கிறத சொன்னாங்க. எவிடன்ஸ் ஆஃப் டிக்ளைன் ஃபார்ம் இன் பஞ்சாப், ஹரியானா, ஸ்பீச் பாருங்க, வெஸ்டர்ன் யூபி ரிப்போர்ட் நீடிங் ஹையர் அமௌண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈச் இயர் ஜஸ்ட் டு மெயின்டைன் த கிராப் ஈல்ட். அதாவது ரொம்ப அதிகமாக வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் லிகுமினியஸ் கிராப்ஸ், பல்சஸ், பீன்ஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுனால வந்து இது கிராப்ஸுக்கு வந்து அந்த வளங்கள் வந்து போகாது, அந்த ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வாட்டர் லைக்கிங், வேர் மண்டலத்தில் உள்ள நீர். வாட்டர் லைக்கிங்னா என்ன? வேர் மண்டலத்தில் உள்ள நீர் இருக்குல்ல, அது வந்து அப்படியே தங்கி போயிருக்கும், நீரால் நிரப்பப்பட்டு இருக்கும். நிலத்தடி நீர் உயரும் போது நீர் தேங்குதல் வந்து அப்படியே ஏற்படும். ஸோ வந்து அந்த நீர் வந்து அப்படி போகாது, இப்போ புவர் ட்ரைனேஜ்னால இது ஏற்படும். ஆக்சிஜன் அளவு வந்து இதுக்கு ரொம்ப இதனால வந்து குறைந்து காணப்படும். ஓகே, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகும், அதனால வேர்கள் வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படும், அதனால இது காணப்படுது. இது மெயின் காசஸ் வந்து கால்வாய் வந்து பூசப்படாமல் இருக்கும், அதனால ஏற்படுது அப்படிங்காங்க. ஓகே, கால்வாய் வந்து பூசப்படாமல் இருக்கா, அது மூலமாக வேர் வந்து அதில் ஆக்சிஜன் வேருக்கு கிடைக்காம போய் அப்படி ஆகுது. அப்புறம் அளவுந்த இந்திரா காந்தி கேனல், அப்புறமா தவறான பண்ணை நீர் மேலாண்மை மற்றும் சரியான வடிகால் அமைப்பு இல்லாதது அப்படிங்கிறாங்க. இயற்கை வடிகால் பாதையில் படுக்கையில் சாகுபடி செய்தல், இயற்கை வடிகால் பாதையில் வந்து சாகுபடி செய்கிறாங்க. அப்புறம் சூறாவளியின் போது கடலோர பகுதியிலிருந்து நீர் புகுதல், இதெல்லாம் வந்து மேஜர் ரீசனாக பார்க்குறாங்க. இதை தடுக்கிறதுக்கு வந்து கசிவை தடுக்க வந்து கால்வாயில் வந்து சிமெண்ட் பூசணுமா, சிமெண்ட் பூசல் மற்றும் சரியான நிலத்தடி வடிகாலை வந்து அமைக்கணும். இதெல்லாம் வந்து இதோட ரீக்ளைமேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், மீட்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் சலைன் அண்ட் அல்கலைன் சாயிலில் மெக்கானிசம் கேபிலரி ஆக்ஷன் நம்ம பார்த்தோம். கேபிலரி ஆக்ஷன்னா லிட்ரலி வந்து மேலே இருந்து கீழே வராமல் அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே இருந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். ஆஸ் வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் கிரவுண்ட் வாட்டர் இஸ் புல்லுட் அப்வர்ட், கிரவுண்ட் வாட்டர் வந்து அப்வர்டாக புல்லாகும் போது கீழே இருக்க அந்த எல்லாமே வந்து மேலே வந்து தங்கும் போது அது வந்து சால்ட் கண்டென்ட் அதில் அதிகமாகுது. ஓகே, இது சால்ட் ஆஃப் சோடியம், கால்சியம், மெக்னீசியம் இதில் வந்து அதிகமாகுது, அதனால வந்து சலைனாவும் அல்கலைனாவும் காணப்படுது. இது வந்து 80 லேக் ஹெக்டேருக்கு இது காணப்படுது அப்படின்னு பார்த்தோம். 80 லேக் ஹெக்டேருக்கு மொத்தமாக இந்தியாவில் காணப்படுது. 2.4% ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஓகே, 2.4% ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. மெயின் இம்பேக்ட் ராஜஸ்தான் தான் நமக்கு, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். ஓகே, அப்புறம் சால்ட் ஃபிளாட்ஸ், இது வந்து எக்ஸ்ட்ரீம் உப்பு இருக்கும், இதில் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் சாயில் சலினிட்டி பார்க்கும். உப்பு தன்மை வந்து தீவிரமாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது ரேன் ஆஃப் கட்சியில் காணப்படுது குஜராத்தில். இது வந்து எதனாலனா எக்ஸஸ் ஆஃப் கால்சியம் குளோரைட்ஸ் அதிகமாக இருக்கனால. இந்த நிலங்களை வந்து உற்பத்தி திறன் கொண்ட மேய்ச்சல் நிலங்களாக அல்லது
சிறப்பு விவசாய மண்டலமாக மாற்ற நீண்ட கால உத்தி தேவைப்படுதுங்கிறாங்க. ஓகே, ரொம்ப அதிக காலம் வந்து இதுக்கு தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப சால்ட்டாக இருக்குல்ல, அதை வந்து மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப வந்து அதிக காலம் வந்து உத்தி வந்து தேவைப்படுது. அது மூலமாக தான் இதை வந்து மேய்ச்சல் நிலமா இல்லைன்னா வந்து விளைச்சல் நிலமா மாற்ற முடியுங்கிறாங்க. அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சாயில் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி, காடு வளர்ப்பு. இது சாயை வந்து அதாவது மண் பாதுகாப்பு, எப்படி மண்ணை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு என்னென்ன உத்திகள்லாம் இருக்குன்னு பார்க்குறது. காடு வளர்க்கணும், சமச்சீர் உழுதல், சமச்சீராக உழணும். ஃபார்மிங் அக்ராஸ் ஸ்லோப்ஸ் டு ரெடியூஸ் வாட்டர் ரன் ஆஃபை வந்து கம்மி பண்ணுறது, சமச்சீராக உழணும், நீரோட்டத்தை வந்து குறைக்க. அப்போ வந்து இந்த டெரஸ் ஃபார்மிங் பண்ணணுங்கிறாங்க, அடுக்கு விவசாயம் பண்ணணும். ஓகே, அடுக்காக வரும்போது அதுலேருந்து வரக்கூடிய எரோஷன் அடுத்ததுக்கு தான் வரும். அது வந்து சாயில வந்து எரோஷனை வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். அப்புறம் ஷெல்டர் பெல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஷெல்டர் பெல்ட்ஸ்னால் லிட்டரலி நமக்கு வந்து ஷெல்டர் பெல்ட்ஸ் இருக்கும்போது வேகத்தை வந்து அந்த காற்றின் வேகத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மரங்களை வந்து வரிசையாக நடும்போது அது மூலமாக. அப்புறம் கிராப் ரொட்டேஷன், பயிரை வந்து சுழற்சி, ப்ராப்பரான சுழற்சி வகையில் பயிர்களை நடணும். லெக் மெஸ் பார்த்தீங்களா, இன்டர்கிரேட்டிங் லெக் மெஸ் டு மெயின்டைன் கெமிக்கல் பேலன்ஸ். அதாவது பீன்ஸு அந்த பல்சஸ்லாம் வந்து அதோட கிராப் ரொட்டேஷனில் வந்து ஈடுபடுத்தணும். அப்போ வந்து நமக்கு அந்த சாயிலோட மண் வளங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி வந்து போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ NRSA, அதாவது நேஷ்னல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சி, அது வந்து வேஸ்ட் லேண்ட் கேட்டகரிஸ் இது பண்ணுறாங்க. ஓகே, வகைப்படுத்துகிறாங்க. அது 63.85 மில்லியன் ஹெக்டேர்ஸுக்கு வேஸ்ட் லேண்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. அதுமாரி மேஜர் வேஸ்ட் லேண்ட் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் வித் அண்ட் வித்தவுட் ஸ்க்ரப்புங்காங்க. அதாவது புதர்கள் கூடிய மற்றும் இல்லாத, புதர்கள் இல்லாத நிலம்னு பார்க்குறாங்க. த லார்ஜஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக் பாருங்கள், 19.40 மில்லியன் ஹெக்டேருக்கு இது வந்து பறந்துருக்கு. எது நமக்கு புதர்கள் கூடிய கூடாத இடம். அப்புறம் மற்றும் குறைவாக பயன்படுத்தப்பட்ட காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரடிக்கப்பட்ட காடுகள் பார்த்தீங்கன்னா 14.0 மில்லியன் ஹெக்டேர். அப்புறம் பேரன் ராக்ஸ் அண்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ், தரிசு பாறை மற்றும் செங்குத்தான சரிவுகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 7 மில்லியன் ஹெக்டேருக்கு இருக்குது. அப்புறம் சாண்ட்ஸ், இன்லேண்ட் கோஸ்டலில் மணல் பரப்புகள், உள்நாட்டு கடலோரம், அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மில்லியன் ஹெக்டேர்ஸுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து வேஸ்ட்லேண்ட் கேட்டகரிஸில் வந்து இருக்குது. ஓகே, நம்ம இந்தியாவில் இவ்வளோ ஹெக்டேர்ஸுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஆந்த்ரோஃபோஜெனிக்னா என்னென்னா ஆந்த்ரோஃபோஜெனிக் அண்டு கிளைமேட் வேஸ்ட்லேண்டுன்னு பார்க்குறோம். ஓகே, மானுடவியல் மற்றும் காலநிலை சார்ந்த பால்நிலங்கள் பார்க்குறோம். ஆந்த்ரோஃபோஜெனிக்னா என்விரான்மெண்டலில் சேஞ்சஸ் ஹேப்பன் ஆகும். ஓகே, எதனால ஹேப்பன் ஆகும்னா ஹியூமன் ஆக்டிவிட்டினால ஹேப்பன் ஆகும். அதான் ஆந்த்ரோஃபோஜெனிக் அப்படிம்பாங்க. ஓகே, அப்புறம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில், அதாவது இது வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா 3.51 மில்லியன் ஹெக்டேர் அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் கல்லீடு லேண்ட்ஸு, இது வந்து ஓவர் 2 மில்லியன் ஹெக்டேர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் சலைனிட்டி அண்ட் அல்கலைன், இது வந்து 2.05 மில்லியன் ஹெக்டேர்ஸ்க்கு கெமிக்கல் பேலன்ஸ் பண்ணுறது ஈடுபடுத்துது. அப்புறம் வாட்டர் லேக்டு மார்சி லேண்ட்ஸு, அப்புறம் மைனிங், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, அது வந்து எவ்வளோ இதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் டெஸ்டிஃபிகேஷன் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இஸ்ரோ டெஸ்டிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸில், அக்கார்டிங் டு இஸ்ரோ டெஸ்டிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு லேண்ட் டிகிரேஷன் அட்லஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டிகிரேஷன் சீரழிவு வந்து மண்ணில் எவ்வளோ இருக்குன்னா 28.75% இருந்தது. 29.32 வந்து 8 இயரில், கிட்டத்தட்ட 8 இயரில் வந்து இவ்வளோக்குள்ள அதிகமாக காணப்படுதுங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸ்பீச் பாருங்கள். அப்புறமாக நமக்கு பார்க்கக்கூடியது நம்ம கேனல் இரிகேட்டட் பெல்ட். ஓகே, கேனல் இரிகேட்டட் பெல்ட்டில் வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், ஹெவி யூஸ் ஆஃப் கெமிக்கல், சாரி ஓகே. நமக்கு அடுத்தது வந்து லிட்ரலி பிரைமரி டிரைவர்ஸ் ஆஃப் டிகிரேடேஷன், சீரழிவு முதன்மை காரணிகளாக என்ன அமையுது? வாட்டர் எரோஷன், வெஜிடேஷன் அதாவது தாவர சீரழிவு, அது ஒரு மெயின் காரணம். அப்புறம் வாட்டர் எரோஷன் தான் இருக்கிறதே மேஜர் காரணமாக சொல்லுவாங்க. அப்புறம் விண்ட் எரோஷன், அது வந்து டெசர்ட்டில் வந்து ஏற்படக்கூடியது. அப்புறம் மைனர் ரீசனாக என்ன அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் செட்டிலிங், அதாவது உரைப்பனி சிதைவு. அப்புறம் செட்டில்மெண்ட் எக்ஸப்ஷன்,
குடியிருப்பு விரிவாக்கம் அதனால ஏற்படக்கூடிய, அது குடியிருப்பு விரிவாக்கம் அர்பன் ஏரியாஸ் வந்து இதாகும். சென்னையில் வந்து செங்கல்பட்டும் சென்னையாக ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான். அதாவது லிட்டரலி தாம்பரம், இப்போ தாம்பரத்தை தாண்டி பெருங்காத்தூர் அது வரை வந்து சிட்டி தான் சொல்கிறாங்க, சென்னை சிட்டி. ஸோ அதனாலலாம் செட்டில்மெண்ட் எக்ஸ்பென்ஷனாலலாம் வந்து அதிகமாக வந்து சீரழிவு ஏற்படுது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, 0.1க்கும் கீழே தான், 1% கீழே தான், 0.57% வந்து இதாகுது. அண்ட் சலினிட்டின்னு பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையினால 1.12% வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் ரீஜனல் சீரழிவு, பிராந்திய பகுப்பாய்வு, ரீஜனல் அனலைசிஸ் ஆஃப் டிகிரேடேஷன் பார்த்தீங்கன்னா த கிரேட் பிளெயின்ஸ் அண்ட் ஹிமாலயஸ், அது வாட்டர் எரோஷன், தார் டெசர்ட்டில் விண்ட் எரோஷன். ஸ்பீச் பாருங்கள். இப்போ கேனல் இரிகேட்டட் பிளட்டில் வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்னால வந்து ஏற்படும். அதிகமாக வந்து ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கணும், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹெவி யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இதிலலாம் வந்து அந்த எரோஷன் ஏற்படுது. அந்த சாலினிட்டி உப்புத்தன்மை அதிகமாகுது, வாட்டர் லைக்கிங் அதிகமாக இருக்கும். அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, அதாவது எவ்வளோதான் இது பண்ணாலும் உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு இது காட்டியிருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்காங்க. அதாவது ரீக்ளைமேஷன் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த சாயில் ரீகேஜ்லேருந்து அதிலேருந்து இது பண்ணி வந்திருக்காங்க. ஓகே, சீரமைச்சிருக்காங்க. 1.27% வந்து ரீக்ளைமேஷன் எஃபர்ட்டில் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். அண்டு சம்மரி ஆஃப் லேண்ட் ரிஸ்க்கு, தட் இன்டென்சிவ் ஃபார்மிங் தான் அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. அப்புறம் இமிடியேட் இந்த அட்டேஷன் ரெக்யூர்டுங்கிறாங்க. 38 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து இமிடியட் அட்டேஷன், ஷிஃப்டிங்கு, டீக்ரேடேஷன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற சொல்ல வராங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் அனலைசிஸ் ஆஃப் சாயில் டிகிரேடேஷன் நம்ம பார்த்தது தான். டோட்டல் டிகிரேட் ஏரியா 28.75% to 29.32% வந்து மாறி இருக்கு. இது வந்து 94.57 மில்லியன்லேருந்து 96.40 மில்லியனாக வந்து 8 இயர்ஸ் ஸ்பேனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம் சாயில் டிகிரேடேஷன். ஸ்பீல் பாருங்கள். ரீஜனல் லீடர்ஸ், பிராந்திய முன்னிலையும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து இதில் ஒரு மேஜர் ரீசனாக ஹையஸ்ட் டெசர்டிஃபிகேஷனை கொண்ட ஒரு ப்ரைஸாக இருக்குது. ராஜஸ்தான் 21.55 மில்லியன் ஹெக்டேர்ஸ்க்கு. அப்புறம் டெல்லி வந்து ஹையஸ்ட், அதாவது சீரழிவு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது டெல்லியில் தான். உத்தரப்பிரதேசில் வந்து கம்மியாக காணப்படுது, அது இம்ப்ரூவ்மெண்ட் காணப்பட்டிருக்கு, ரெக்ளமேஷனும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டீக்ரேடேஷன் பை கிளைமேட் ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன் தான் அது அதிகமாக காணப்படுது. ஓகே, தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஓவர் 20% ஆஃப் த கண்ட்ரி டோட்டல் ஜியோகிராஃபியில் வந்து இது காணப்படுது. அதே மாதிரி டோட்டல் ட்ரை லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 25.14, அதாவது 20% அங்கேயே வந்துருச்சு நமக்கு. லிட்டரலி வந்து இந்த செமி அண்ட் அரிட் ரீஜன்லேயே வந்துருச்சு. ஓகே, அப்புறம் 25.14 ஆஃப் இந்தியா, டோட்டல் இந்தியாவில் வந்து ட்ரை லேண்ட்ஸ் காணப்படுது. ரீக்ளமேஷன் பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து ரீக்ளமேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்தமாகவே இந்தியாவில் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா. கான்சிக்வன்ஸ் விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷனுக்கு வந்து எக்காலஜிக்கல் அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தியை வந்து திறனை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். அப்புறம் ஹைட்ராலஜிக்கல் சேஞ்சஸ், நீரியல் மாற்றங்கள் வந்து கொடுக்கும். அப்புறம் லீச்சிங், கசிவு வந்து அதிகமாக ஏற்படும். ஓகே, நியூட்ரிஷன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ இயற்கை பேரிடர் ஏற்படும், நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரீசனாக வந்து சாயில் டிகிரேடேஷனுக்கு ஏற்படுது. ஓகே, இந்த சாயில் எரோஷனால ஏற்படக்கூடியது. அப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா வண்டல் படிதல், அப்புறம் லேண்ட்ஸ்லைடு, தாவர இழப்பு, இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வந்து இழப்புகள் ஏற்படுது. அப்புறம் சாயில் எரோஷனில் வந்து சோசியல் எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி இம்பேக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேரன் ஏற்படுது, பொருளாதார சுமை ஏற்படுது சோசியலாக. அப்புறம் வந்து கல்ச்சுரல், அதாவது பண்பாட்டு பின்னடைவு வந்து ஏற்படுது. கிரிமினாலிட்டி அதிகமாக இருக்குது சாயில் எரோஷனால. அந்த இடம் வந்து ட்ரை லேண்ட் ஆகும். இந்த மாதிரி ட்ரை லேண்ட் ஆகும்போது பிராட் லேண்ட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கல்லி சென்ட்ரு, அதாவது வந்து பள்ளத்தாக்குல கிரிமினல்ஸ் வந்து அங்கே பதுங்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் லேண்ட் ரீக்ளமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரேஷனை வந்து அதிகம் பண்ணணும். ஓகே, ஃபாரஸ்ட்டை வந்து அதிகம் பண்ணணும், அது அஃபாரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபாரஸ்ட்ரி, பிளான்டிங் ட்ரீஸ் இன் நோட்டிஃபைட் ஃபாரஸ்ட் ஏரியா, அதிக இடத்துல வந்து பிளான்ட்டை வந்து மரங்களை வந்து நடணும். அதே மாதிரி இன்டெகிரேட்டட் வாட்டர் செட் மேனேஜ்மெண்ட் வாட்டர் செட் ப்ரோக்ராம் வந்து அதிகமாக கொண்டு வரணும். இது வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராஜெக்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதேமாதிரி வாட்டர் கன்சர்வேஷன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே,
வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தடை வந்து இது பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், ஊக்குவிக்கணுங்கிறத தான் சொல்ல வராங்க. ஓகே, மழைநீர் சேமிப்பை அது மூலமாக வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக நமக்கு அந்த இது வந்து லேண்டு ரீக்ளைமேஷன் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் பயாலஜிக்கல் மெஷர் பார்த்தா அஃபாரஸ்டேஷன் அண்ட் ட்ரீ ப்ரொடெக்ஷன். அதாவது அஃபாரஸ்டேஷனு, சோசியல் ஃபாரஸ்ட்ரி, டெவலப்பிங் க்ரீன் பெல்ட்ஸ். டெவலப்பிங் என்னன்னா க்ரீன் பெல்ட்னா அதை சுற்றி வந்து பசுமையாக வச்சுக்கிறதுக்கு, சுற்றி காடுகள் எங்கெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரிவர் பேங்கில், கேனஸு, லேக்ஸு, ரோட்ஸு, ரயில்வே ட்ராக்ஸ் இதை சுற்றி வந்து பசுமையாக வந்து நம்ம காடுகள் வளர்க்கும் போது அது மூலமாக வந்து அஃபாரஸ்டேஷன் வந்து ட்ரீ ப்ரொடெக்ஷன் வந்து ஏற்படுத்தலாம். ஓகே, வாட்டர் எரோஷன், விண்ட் எரோஷன்லேருந்து பாதுகாக்கலாங்கிறதான் சொல்ல வராங்க. விண்ட் பிரேக்ஸ் வந்து ரோஸ் ஆஃப் ட்ரீஸ் ஆர் பிளான்டட் டு ரெடியூஸ். ஓகே, விண்ட் வெலாசிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு வந்து சாயிலையும் வந்து மேலே இருக்க டாப் சாயிலையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து விண்ட் வெலாசிட்டியை கம்மி பண்ணணும், ஸ்பீடை. அது கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரீஸ் அதிகமாக நடணும். ஓகே, மரம் வெட்டுவதை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்தணும். அது ஒரு மேஜர் ரீசனாக அமையுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெஷர்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர். ஓகே, சமச்சீராக உழணும், அது வந்து ஒரு மேஜர் ரீசனாக சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கல்டிவேஷன். சமச்சீராக உழுறதுனால நமக்கு வந்து அப்பர்ட் ஸ்லோப் அண்ட் டவுன் ஸ்லைடாக இது பண்ணுவது சமச்சீராக விடுறதுனால அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு எரோஷன் வந்து ஏற்படுறது அப்படிங்கிற அதை சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்ட்ரிப் கல்டிவேஷன் இருக்கணும். ஸ்ட்ரிப் பட்டை சாகுபடி. ஓகே, நீர் ஓட்டத்தை வந்து உடைக்கவும் மண்ணை வந்து ஒன்றாக பிடிக்கவும், அதாவது லேசான வந்து சரிவுகளை வந்து சிறிய பட்டைகளாக பயிர்களை வந்து விதைக்கணும். அப்போ தான் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்கிறாங்க. ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணணும். இன்டர் கனெக்டிங் ரிவர்ஸ் மூலமாக எப்படி ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணலாம், ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இருந்தாலே ஃப்ளட் கண்ட்ரோல் மெத்தட் வந்து ஏற்படும், ப்ராப்பராக இருக்கும். ஃப்ளட் கண்ட்ரோல் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்குன்னா ஆறுகள் வந்து ஆறுகளாகவே இருக்கணும். அங்கே போய் வீடை கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போய் வந்து நம்ம வந்து அங்கே போய் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அது இதுன்னு பண்ணணும்னா நம்ம வந்து ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளட் கண்ட்ரோல்ங்கிறது அதோட ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கணும். ஆறுகளாகவே விட்டுறணும். கனெக்டிங் ஆஃப் ரிவர்ஸை வந்து ஏற்படுத்தணும். அதுதான் கனெக்டிங் ஆஃப் ரிவர்ஸ் ஏற்படுத்தும் போது நம்ம கடலில் கலக்கிறத வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. லேண்ட் ரீக்ளைமேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பள்ளத்தாக்கு பண்ணி பால்நிலையம் அந்த பிளாட் லேண்ட்ஸு, ரெவின் இதெல்லாம் வந்து மீட்கணும். சாம்பல் வெயில்ஸ் இருக்குது. அப்புறம் ரீஸ்டோரேஷன் ஆஃப் லாங் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. நீண்ட கால தரிசு நிலங்கள் வந்து மீட்கப்படணும் அப்படிங்கிறாங்க. ஆந்திர பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் வந்து சுமார் 96% லட்ச ஹெக்டேருக்கு வந்து 96 லட்சம் ஹெக்டேருக்கு வந்து பழைய தரிசு நிலங்கள் உள்ளன. அதெல்லாம் வந்து மீட் எடுக்கணுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் ரீஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். ஓகே, விவசாய முறைகளை வந்து சீர்திருத்தல் அப்படிங்கிறாங்க. ஸ்டாப்பிங் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இடமாற்றம் செய்யும் விவசாயத்தை நிறுத்தணும். ஸ்லாஷ் அண்ட் பேன்லாம் நிறுத்தணும். அப்புறம் ரீக்ளைமிங் சலைன் அண்ட் அல்கலைனை வந்து ரீக்ளைம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எது மூலமாக சில இது யூஸ் பண்ணுற மூலமாக அதை வந்து ரீக்ளைம் பண்ணணும். ரெமடின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் யூஸ் பண்ணுற மூலமாக சலைன் வந்து தன்மை கம்மியாகும். அது மூலமாக வந்து அந்த இடத்துல வந்து விளைச்சலை ஏற்படுத்தலாம். லீடிங் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். அங்கே வந்து கேரளாவில் அதிக மழைப்பொழிவு ஏற்படுத்தலாம். அங்கே அசிடிக் தன்மை அதிகமாக இருக்குன்னு காணப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கெமிக்கல் டிகிரேஷன்ஸ் சாயில்ஸ் பார்த்தீங்கன்னா ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 2010 ரிப்போர்ட் என்ன கொடுக்குதுன்னா 24.36 மில்லியன் ஹெக்டேர்ஸுக்கு வந்து லேண்டு வந்து அல்கலைன், சலைன் அண்ட் அசிடிக் கண்டிஷனில் வந்து அஃபெக்ட் ஆகி போய் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மோஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரளா, சத்தீஸ்கர், குஜராத், அசாம், அருணாச்சல பிரதேஷ். கேரளா தான் இதில் மெயினாக, ஏன்னா ஹை அசிடிக் வேல்யூ இருக்குன்னா அதிக மழைப்பொழிவு இருக்கிறதுனால. அப்புறம் வந்து சத்தீஸ்கர், குஜராத், அசாம், அருணாச்சல பிரதேஷ். அப்புறம் ரீஜனல் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஸ்டேட் லைக் மணிப்பூர் அந்த ஏரியா, அப்புறம் நாகாலாந்து, மிசோரம், இதுவும் ஹை லெவல் ஆஃப் சாயில் டிகிரேடேஷன் இருக்குது, அசிடிட்டி அதிகமாக இருக்கனால, ஷிஃப்டிங் கல்டிவேஷனால். அப்புறம் ஹார்ட்லேண்ட், அதாவது மையப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து அதாவது மீட்டெடுக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க நிலப்பரப்புகள் வந்து இருக்குது அந்த சைடு அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பீச் பாருங்க. அப்புறம் சதர்ன் பெனின்சுலாவில் வந்து கேரளா,
கேரளா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம், அதை பொறுத்து தமிழ்நாட்டில் வந்து 7.9%, கர்நாடகாவில் 2.4, கேரளாவில் தான் அதிகமாக இருக்குது 24.9%, சாரி 24.4%, 447%. மெத்தட்ஸ் ஃபார் கெமிக்கல் சாயில் ரெக்லமேஷன். ஓகே, வேதியியல் மண் மீட்பு முறைகள் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் அப்ளிகேஷனு, ஆர்கானிக் மேட்டர்ஸ், லைமிங். ஆர்கானிக் மேட்டர்ஸில் கவு டங்கை போட்டு இது பண்ணுறது. லைமிங்கில் வந்து இந்த அசிடிக் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது லைம் வந்து இது பண்ணுறது. ஓகே, லைம் சேர்க்குறதுனால அந்த அசிடிக் தன்மை போகும், அது மூலமாக விளைச்சலை ஏற்படுத்தலாம். பிஹெச் வேல்யூ வந்து நார்மலாக வச்சு. ஜிப்சமும் அதே மாதிரி தான். ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் கவர்மெண்டல் டெக்னிக், அதாவது விரிவாக அரசாங்கம் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு ஸ்ட்ரக்சரல் கண்ட்ரோல்ஸ். செக் டேம்ஸு, கேனல் லீனிங் பார்த்தீங்கன்னா செக் டேம்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்மால் டேம்ஸ் அக்ராஸ் ரிவர்ஸ் tributaries இன் அப்பர் ரீஜன் டு கண்ட்ரோல் ஃப்ளட் வெலாசிட்டியை கண்ட்ரோல் பண்ண. தடுப்பணைகள் வந்து அது இது பண்ணுறது. கால்வாய் வந்து பூசுறது, கால்வாய் சைடில் அந்த பூசி சீப்பேஜ் அது அதிகமாக வந்து அது மூலமாக வாட்டர் லேக்கிங் இல்லாமல் இருக்கும், அதை இது பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ட்ரைனேஜ் இம்ப்ரூவ்மெண்ட், ட்ரைனேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வேஸ்ட் டு மேனிக்யூர் கன்வர்ஷன், கழிவுகளை வந்து உரமாக மாற்றணும் அப்படிங்காங்க. ஆர்கானிக் ஃபோக்கஸ், வேஸ்ட்டை வந்து ஒரு ஹியூமன் வேஸ்ட் யூட்டிலைசேஷனே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க போல். ஓகே, ஆஃப்டர் வந்து சஸ்டெயினபிள் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், நிலையான விவசாய நுட்பங்கள்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் க்ராப் ரொட்டேஷன், ப்ராப்பராக அறிவற்ற வேலையை பண்ணாமல் அறிவுற்ற பயிர் சுழற்சியை வந்து பண்ணணும். இம்பேலன்ஸாக அதையே வந்து போட்டுட்ருக்கூடாது, அந்த பயிரே போடக்கூடாது. இல்லைன்னா அவங்க எந்த விளைச்சல் அந்த மண்ணில் வந்து ஒரு தடவை விளைச்சல் ஏற்பட்டுனா அது வந்து என்ன நியூட்ரிஷனை எடுத்துருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடியது அதே நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த அடுத்த விளைச்சலுக்கு தேவைப்படக்கூடாது. ஸோ அதே விளைச்சல் அடுத்தடுத்த தேவைப்படும் போது அந்த மண்ணோட வளம் வந்து ரொம்பவே வந்து ஃபெர்டிலைல் வளம் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ அதான் சயின்டிஃபிக் க்ராப் ரொட்டேஷன் இருக்கணும். கல்லி அண்ட் ரெவைன் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். பள்ளத்தாக்கு மற்றும் இடுக்கு மேலாண்மை இருக்கணும். ஜும் முறையில் நிலையான விவசாயம் இருக்கணும். ஓகே, ஸ்லாஷ் அண்ட் பேன் இருக்கக்கூடாது. சில்டிங் கல்டிவேட்டர்ஸாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் இருக்கணும். அது மூலமாக வந்து இதை சஸ்டைனபிள் கோல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சஸ்டைனபிள் கோல்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டிங் லாங் டேர்ம் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஃபியூச்சர் சாயில் ஹெல்த்துக்காக. ஓகே, அப்புறம் சம்மரி ஆஃப் கன்சர்வேஷன் ஆக்ஷன் பிளான், பயாலஜிக்கலாக அஃபாரஸ்ட்ரேஷன், காடுகள் வளர்க்கணும், வளையங்கள் பாதுகாப்பு வளையங்களை இது பண்ணணும். க்ரீன் மேனிக்யூர், பசுத்தாள் உரம்ங்கிறாங்க. பசுத்தாள் உரம் வந்து அதிகம் பண்ணணும். உரத்தை வந்து ஃபெர்டைலில் வந்து அதிகமாக வந்து ஃபெர்டிலைசர் வந்து பசுமையாக யூஸ் பண்ணும்போது அந்த மண்ணோட வளம் வந்து கெடாது அப்படிம்பாங்க. அதுமாதிரி கெமிக்கல் வேதியியல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப்சம் இடுதல், பிஹெச் வந்து சமமாக வச்சுக்கணும் லைம் யூஸ் பண்ணி. அப்புறம் மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா சீக் டேம்ஸ், ஓகே, தடுப்பணைகள், கேனல் லைனிங்கு, டெரஸ் ஃபார்மிங்கு இதெல்லாம் பண்ணும்போது. இப்போ செக் டேம்ஸ் வைக்கும் போது தடுப்பணைகள் இருக்கும், அதனால் வந்து அந்த சாயில் எரோஷன் இருக்காது. கேனல் லைனிங்லேயும் சாயில் எரோஷன் இருக்காது, வாட்டர் லேக்கிங் இருக்காது. டெரஸ் ஃபார்மேஷனில் மேலே அடுக்கடுக்காக இருக்கிறனால அந்த சாயில் எரோஷன் அங்கே அந்த அடுக்குக்குள்ளேயே தான் இருக்கும், மேலேருந்து கீழே வரும்போது. ஸோ அந்த சாயில் எரோஷன் வந்து காணப்படாது பெரிய அளவில். அப்புறம் சோசியல் சிப்கோ ஸ்டைல் ப்ரொடக்ஷனு, எஜுகேஷன் எண்டிங் ஷிஃப்டிங் கல்சிங் இதெல்லாம் வந்து பார்க்குறோம். சிப்கோ வந்து நடந்திருக்கும். அதாவது சோசியலாக நம்ம வந்து அவேர்னஸ் இருக்கணும். அப்போ மக்கள் வந்து மக்களோட பங்கும் போராட்டத்தில் அந்த மாதிரி இருக்கனால நம்ம வந்து இதெல்லாம் பாதுகாக்கலாம்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்டேட் பிளான் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வரணும். இன்டெகிரேட்டட் அப்ரோச், அதாவது நீர்பிடிப்பு பகுதிகள், இது வந்து சிறிய வடிகால் பகுதிகள் இதெல்லாம் வந்து சீரமைக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி விவசாய நிலம் மற்றும் விவசாய அல்லாத நிலம் ஆகிய இரண்டையும் வந்து சீரமைக்கணும். வடிகால் பாதைகளை வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணணுங்கிறாங்க. ஓகே, வனப்பகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதேமாதிரி சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமே அதே சொல்கிறாங்க. இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன்டெகிரேட்டட் வேஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. அதாவது வேஸ்ட் லேண்டை வந்து விளைச்சல் நிலமாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து அதிகமான வந்து இதை கொடுக்கும், விளைச்சலை கொடுக்கும். இல்லைன்னா அதில் மரம் அதிகமாக நடுறும் போது அது வந்து விண்ட் எரோஷனையும் வந்து பாதுகாக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இன்டெகிரேட்டட் வேஸ்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே பார்த்தீங்கன்னா அதோட கோர் டெக்னிக்கல் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா எரோஷன் கண்ட்ரோல் இருக்கணும்.
வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கணும். சாயில் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டரை வந்து நிலத்தடி நீரை வந்து அதிகம் பண்ணணும். சோசியல் எக்கனாமிக், சமூக பொருளாதாரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சோசியல் எக்கனாமிக். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ரீஜனல் ஸ்கீம்ஸ். இதில் வந்து என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி டீக்ரேடட் ஹில்லி ட்ராக்ஸ். ஓகே, ரிவர் கோபாலி கேட்ச்மெண்ட் மேகாலயாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, டு எதனாலனா ஹில்லி ட்ராக்ஸில் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ராஸ்தரியா கிருஷி விசா யோஜனா கொண்டு வந்திருக்காங்க, அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் சாயில் ஹெல்த்தை வந்து இது பண்ணுறதுக்கும். அப்புறம் சிறப்புஞ்சி எக்காலஜிக்கல் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஜோன்ஸில் வந்து சாயில் லீச்சிங், எரோஷனையும் சாயில் லீச்சிங்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்புறம் சாயில் லீச்சிங் தான் நமக்கு தெரியும். லிட்டரலி நம்ம மண் வந்து லிட்டரலி ஓகே, அது வந்து அரிச்சிட்டு போகும். மண் வந்து அரிச்சிட்டு போகாமல் இருக்க, எரோஷனும் அதே மாதிரி தான் அரிச்சிட்டு போகாமல் இருக்க. ரெண்டு வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிறப்புஞ்சி எக்காலஜிக்கல் ப்ராஜெக்ட். ஏன்னா இது ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பகுதியில் அதிகமாக ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து மேஜர் இன்டர்வென்ஷன் கோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெரசிங். ஓகே, டெரசிங் இது வந்து ரன் ஆஃப் வெலாசிட்டி, சாயில் வாஷ் ஆஃபை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஓகே, அது ரெடியூஸ் பண்ணும் டெரசிங் ஃபார்மிங்கு. அப்புறம் ஃபார்ம் பாண்ட்ஸு, வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் கேனல் லைனிங்கை ப்ரிவென்ட் பண்ணால் வாட்டர் லேக்கிங் இருக்காது. கேனல் லைனில் சுற்றி வந்து பூசணும். ஒழுங்காக வந்து பாசன முறையை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் வந்து வாட்டர் லேக்கிங் ஏற்படாது அப்படிங்காங்க. ஓகே, அப்புறம் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்காங்க. ஓகே, லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இருக்கணும்னா ஹரியாலி, அதுக்கப்புறம் வாட்டர் செட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணணும். கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாரும் வந்து கவர்மெண்ட் தான் இதை பண்ணணும் அப்படின்னு இல்லை, கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்டும் இருக்கும், மக்களிடையும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும், அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ்.